ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு 5 பேர பசங்க. இந்த 5 பேர பசங்களையும் நம்ம ஹீரோயின் அடிச்சு துவைப்பா பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. அங்கே உள்ளவங்களாம் பேசுகிறாங்க. அங்கே பாருடி யங் மாஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. 4 கார் வந்து இறங்குது. ஃபர்ஸ்ட் கார்ல பிரதர் தான் வராங்க. இவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். 2வது பிரதர் ஒரு பெரிய ஆக்டர். 4வது பிரதர் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான். 5வது பிரதரும் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் நல்லாவே சுட்டித்தனம் பண்ணிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே மாசா கார்ல வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த மனுஷங்க எல்லாருமே இங்க பாத்தியா, இவங்க எல்லாருமே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. இந்த பசங்க எல்லாருமே இங்க என்ன பண்றாங்க, பொறுப்பே இல்லாத பசங்க, நம்ம எவ்வளோ படிச்ச ஃபேமிலி, இவங்களும் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. இதை பார்த்து அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கள்லாம் கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு அவங்க வீட்டில் மருமகளாக போகணுன்னு ஆசையா? அதெல்லாம் நடக்காது, அவங்க ஒரு பெரிய ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கலாச்சிட்டே இருக்க, இந்த 4 பேருமே சேர்ந்து ஹீரோயின் கிட்ட அக்கா ஜூஸு குடிங்க, சாக்லேட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோயின் அந்த பொண்ணுங்க கிட்ட, இங்கே பாருங்க, அந்த பணக்கார பசங்க வீட்டுக்கு நான் மருமகளாக போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பணக்கார வீட்டுக்கே சொந்தக்காரி நான் தான் சொல்ல இந்த பொண்ணுங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த பணக்கார வீட்டு பசங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் முதலாளி. அதோ அவங்க அப்பாவும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா மாசா காரை விட்டு இறங்குறாங்க. ஹீரோயின் அந்த தாத்தா பக்கத்துல போய், என்னடா வந்துட்டியா, சீக்கிரம் ஸ்கூலுக்குள்ள போன்னு சொல்ல தாத்தா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா ஸ்கூலுக்குலாம் போக முடியாதுமா, பாருங்கம்மா எனக்கே வயசாயிருச்சு, இப்போ எப்படிம்மா ஸ்கூலுக்கு போகிறது, எனக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குது, ப்ளீஸ்மா என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் வந்து அடம் பிடிக்காத, இப்போ ஸ்கூலுக்குள்ளே போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது இவங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க தான் உண்மையான பையன். 70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய படிப்பாளி. அவார்ட் கொடுக்கும்போது மேலேருந்து ஒரு லைட் கலண்டு விழுந்துடும். கரெக்டாக ஹீரோயினோட மண்டையிலையா விழுந்துடும். அப்படியே ஸ்பாட் அவுட்டாக ஆயிடுவாங்க. இப்போ 70 வருஷத்துக்கு அப்புறம் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அதனால தான் இந்த தாத்தா ஹீரோயினோட உண்மையான பையன். அதே மாதிரி தாத்தாவோட பசங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு பேர பசங்க. எல்லாருமே இப்படி கத்திட்டே இருக்க அங்கே தாத்தா வந்து கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் அம்மா நான் ஸ்கூலுக்கெலாம் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்க ஹீரோயின் வந்து, டேய் நீ போய் தான் ஆகணும், இப்போ விளையாடாத போறியா இல்லையான்னு கேட்க அந்த 4 பசங்களும் அங்கே நின்றுட்டு இருக்காங்கல்ல, அப்பா போட்டு கலாச்சி எடுக்கிறாங்க. பையன் வந்து, அப்பா இந்த பாருங்க சத்தமே இல்லாமல் போயிட்டு வரணும், அங்கே சேட்டெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, அதே மாதிரி 4வது பையனும், அப்பா ஸ்கூலில் உச்சாலாம் வந்தால் போயிட்டு வந்துடுங்க சரியா, ஜட்டியெல்லாம் ஈரமாக்கிடக்கூடாது, நான் பார்ப்பேன். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கெலாம் நாங்கள் தானே வரணும், எங்களை அசிங்கப்படுத்திடாதீங்க, நல்ல பேராக வாங்கணும்னு சொல்ல அப்பாவுக்கு கடுப்பாயிரும். டேய் தடியா நீ பேசுவடா, நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அம்மா அப்படி மறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஸ்கூலுக்கு போறியா இல்லையான்னு கேட்கும்போது தான் இங்கே அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வரும். அதாவது 3வது பையன் வந்து வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு சந்தோஷமாயிரும். அப்படியே ஹீரோயின் கிட்ட போய், அம்மா அம்மா என்னோட 3வது பையன் வந்துட்டாமா, ப்ளீஸ்மா நான் அவனை பார்க்க போகணும், அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சின்னு சொல்ல ஹீரோயின் ஓகே சொல்லிடுவா. அதுக்கப்புறம் தான் இந்த தாத்தா பண்ணுற வேலை இருக்கே, பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேனே போக மாட்டேனேன்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வீட்டுக்கு எல்லாருமே போயிட்டு போது ஹீரோயின் கிட்ட தாத்தா தன்னோட 3வது பையனை பற்றி பெருமையாக பேசுவாங்க. என்னோட 3வது பையன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்மா, உங்களையும் மாதிரியே, அவனும் நல்ல ஆராய்ச்சி எல்லாமே பண்ணுவான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ தான் அங்கே வேலை செய்கிற அக்கா எல்லாருமே, ஏய் 3rd பிரதர் வரப்போகிறாங்களா, ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோயின் நினைக்கிறா, ஓ 3வது பிரதர் அவ்வளோ பெரிய திறமசாலியா, எல்லாருமே அவனை பற்றி பேசுகிறாங்கன்னு அவளும் கேட்க 5வது பிரதருக்கு கடுப்பாயிரும். இவங்க எல்லாருமே ஹீரோயினை அக்கா அக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட, அக்கா உங்களுக்கு தெரியாது, 3வது பிரதர் ஒரு ப்ளே பாய் மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் மயக்குவான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது 3வது பிரதர் அங்கே ஒரு வேலை செய்கிற அக்கா வந்து விழ போவாங்க. தாங்கி பிடிச்சிட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காக்கா பிடிச்சிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொன்னதுக்கப்புறம், ஓ இவன் இப்படிப்பட்ட வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க 5வது பிரதருக்கு என்ன ஆசைனா 3வது அண்ணா மாதிரி இவனும் ஒரு ப்ளே பாயாக சுற்றணும், அவனை பார்த்தாலே எல்லாருமே பயப்படணும்னு ஆசைப்படுறான். இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட, நான் எப்போ ஒரு பெரிய ப்ளே பாய் ஆவேன்னு கேட்க
அப்பதான் 4வது அண்ணன், "டேய் அதுக்கெல்லாம் மொகராசி வேணும். உனக்கெல்லாம் அது செட் ஆகாதுன்னு" சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு உள்ளக்க போறாங்க. பார்த்தா அங்க ஒரு போலீஸ் ஆஃபீசர் நிக்கிறாங்க. இப்ப பிரதர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு, "3வது அண்ணா என்ன முகத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாட்டு பண்ணிட்டானா? இவன் ஆளே வித்தியாசமா இருக்கான்னு" பார்த்துட்டே இருக்கும்போது, போலீஸ் ஆஃபீசர், "மேடம் என்னோட வேலை முடிஞ்சுட்டுன்னு" சொல்லிட்டு வெளிய கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னா, இந்த 3வது அண்ணன் தான். அவன் சின்ன குழந்தை மாரி டவுசர், சட்டை எல்லாமே போட்டிருக்கான். ஹீரோயின பார்த்தோனே ஷாக்கு. இப்ப அந்த 3வது அண்ணா, "ஐ அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு" கேட்க, எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. "டேய் அவங்க நம்ம பாட்டிடான்னு" பிரதர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அவன ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அங்க டாக்டர் செக் பண்ணி, "ஐய்யய்யோ! உங்க பிரதர் இப்போ 5 வயசு குழந்தை மாரி. ஏதோ அடிபட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. இவன் லாஸ்ட் முடியும் குணமாக மாட்டான்னு" சொல்ல, இங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். "ஐய்யய்யோ! என்னோட பையனுக்கு இப்படி ஆச்சேன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்க, ஹீரோயின் பார்த்துட்டு, "டேய் மகனே அழாத நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தான் மெடிசின் எல்லாமே தெரியும்லடா நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, அங்க டாக்டர் வந்து, "ஏம்மா என்னாலயே குணப்படுத்த முடியாது. நீ குணப்படுத்திருவியான்னு" சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாவே சிரிக்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கு ஒரு ஊசி எடுத்து அந்த டாக்டர் மேலயா குத்துறா. அதாவது டாக்டர் கொஞ்சம் கூன் போட்டே நடப்பாங்க. இப்போ குத்துனதுக்கப்புறம், "டாக்டர் கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுன்னு" சொல்ல, டாக்டர் சிரிக்கிறாரு. "இந்த கூன எவ்வளோ வருஷமா யாராலயுமே சரிப்படுத்த முடியாது. நீ சரி பண்ணிருவியான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, டாக்டர் அப்படியே எந்திரிச்சு நின்னுறாரு. அதுக்கப்புறம் டாக்டருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஹீரோயின் கிட்ட, "ரொம்ப தேங்க்ஸ்மா. உன்னால தான் என்னோட முதுகு வலியே சரியாயிருச்சு. கண்டிப்பா உன்னால அந்த பையன காப்பாத்த முடியும்னு" சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிட்டாங்க. பார்த்தா இந்த 3வது பிரதர் இருக்கான்ல, ஒரு ரோஸ் பூவ காமிச்சு, "அக்கா, அக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு தன்னோட பாட்டியையே எப்படியாட்டும் மயக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இங்க 5வது பிரதர் அங்க தான் நிக்கிறான். 5வது பிரதருக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. "டேய் உனக்கு வேலையே இல்லையாடா? அது நம்ம பாட்டின்னு" சொல்லிட்டே இருக்கான். அப்பதான் அப்பா சொல்றாங்க, "ஆமா இந்த பூலாம் குடுக்குற வேலை வச்சுக்காதன்னு" சொல்லிட்டு பூவ தூக்கி பிச்சு போட்டுறான். கரெக்ட்டா பின்னாடி பார்த்தா, மறுபடியும் இந்த 3வது பிரதர் ஒரு பூவ கொண்டு வந்துட்டு, "அக்கா நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துரும். அப்பதான் ஒரு வேலை செய்ற அக்கா, "மேடம் ஒரு பிரெக்னன்ட்டான பொண்ணு வாசல்ல வந்து நிக்கிறாங்கன்னு" சொல்ல எல்லாருமே பார்ப்பாங்க. இப்ப அந்த பிரெக்னன்ட்டான பொண்ணு எல்லார்கிட்டயுமே, "நான் வந்து மாசமா இருக்கேன். அதுக்கு காரணம் 3வது பிரதர் தான். நான் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். அவன் இப்போ 5 வயசு குழந்தை ஆயிட்டாமே. பரவால்ல. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்ல, 3வது பேரன் வந்து இந்த பொண்ண பார்த்துட்டு, "ஐயோ! இந்த பொண்ண பார்த்தாலே பயமா இருக்கு. இது யாருன்னே தெரியாதுன்னு" சொல்லிட்டே இருக்கான். இந்த பொண்ணும் சொல்றா, "இல்ல அவன் தான் என்ன பிரெக்னன்ட் ஆக்குனது. அவன் எல்லார் முன்னாடியும் என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக கூப்ட்டு வந்தான். திடீர்னு காணாம போயிட்டான். இவன் பொய் சொல்றான். அவன் குழந்தைக்கு நான் தான் அம்மான்னு" சொல்லிட்டே இருக்க, ஹீரோயின் அந்த பொண்ணோட கண்ண பார்க்குறா. பார்த்துட்டு, "இல்ல நீ பொய் சொல்ற. ஏதோ என்கிட்ட பொய் சொல்றன்னு" சொல்ல, இந்த பொண்ணு மனசுக்குள்ள, "என்னடா இவ இப்படிலாம் கண்டுபிடிக்கிறான்னு" சொல்லிட்டு, "ஆமா நான் பொய் சொல்றேன். அவன் வந்து என்னை ஏமாத்தணும்னு நினைச்சான். ஆனா என்னோட வயித்துல வளர்ற குழந்தை இந்த வீட்டோட வாரிசு தான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னுமே டவுட் அதிகமாகுது. அந்த 3வது அண்ணனோட டிரைவர கூப்பிட்டு வர சொல்றாங்க. டிரைவர் கிட்ட, "இந்த பொண்ண பத்தி உனக்கு ஏதாட்டு தெரியுமான்னு" சொல்ல, டிரைவரும், "இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் 3வது அண்ணா கூடயே போவாங்க. என்ன நடந்துச்சுலாம் தெரியாதுன்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த டிரைவர அனுப்பிட்டு, "ஓகே இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். அந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுக்க முடியும். அது முடிய இங்கேயே இருக்கட்டும்னு" சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோயின், அவங்க பேரன் எல்லாருமே ஒரு ரூம்குள்ள இருப்பாங்க. அப்போ இந்த 3வது அண்ணன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பூவ எடுத்துட்டு, "அக்கா நான் கண்டிப்பா உங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஐ லவ் யூ க்கா. நீங்களும் ஐ லவ் யூன்னு" சொல்ல, அப்பதான் இந்த அப்பா பார்த்துட்டு டென்ஷன் ஆயிருவாங்க. அந்த பூவெல்லாம் மறுபடியும் பிச்சு போட்டுட்டு, "டேய் அது என்னோட அம்மாடான்னு" சொல்ல, உடனே 3வது பேரன், "ஓ! அப்படியா? உனக்கு அவங்க அம்மாவா? அப்போ அந்த அம்மாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும். சீக்கிரம் என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு" சொல்ல, தாத்தாக்கு கடுப்பாயிட்டு, "டேய் சும்மா விட மாட்டேன்டான்னு" சொல்லிட்டு அந்த 3வது அண்ணன போட்டு அடிக்க போறாங்க. அப்பதான் இந்த 5வது அண்ணா சும்மா இருக்காம, "சீக்கிரம்ப்பா அவன போட்டு அடிங்க அடிங்கன்னு" சொல்லிட்டே இருக்க, உடனே தாத்தா, "நான் எதுக்கு அவன அடிக்கணும்? உன்ன தான் அடிப்பேன்னு" சொல்லிட்டு 5வது அண்ணன போட்டு அடிச்சிடுறாங்க. 5வது அண்ணா கேட்பான், "என்ன எதுக்கு அடிச்சீங்கன்னு?" உடனே 4வது அண்ணா வந்து, "டேய் அவனோட முட்டாளா நீ தானே இருக்க. அதனால தான் உன்ன அப்பா போட்டு அடிச்சிட்டாங்கன்னு" சொல்லிட்டு ஃபேமிலியே கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான்
காமிக்கிறாங்க. பிரெக்னன்ட்டான பொண்ணு. வேலை செய்ற அக்கா கிட்ட, "ஹீரோயின் யாரு? அவங்களுக்கு எதுக்கு இந்த குடும்பத்தில எல்லாருமே மரியாதை குடுக்குறாங்கன்னு" கேட்க, அதுக்கு அந்த வேலை செய்ற அக்கா, "அது எனக்கு தெரியாது மேடம். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். அதான் 4வது அண்ணா, 5வது அண்ணா கூட ஹீரோயினும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போவாங்கன்னு" சொல்ல, இப்பதான் இவளுக்கு எல்லாமே புரியுது. ஓ! 4வது அண்ணனும், 5வது அண்ணனும் சேர்ந்து ஹீரோயின லவ் பண்றாங்க போல இருக்கு. அதனால தான் இந்த வீட்ல எல்லாருமே அவளுக்கு மரியாதை குடுக்குறாங்க. நான் எப்படியாட்டி இவள வெளிய அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறா. வேலை செய்ற அக்கா, இந்த பிரெக்னன்ட்டான பொண்ணுக்கு பழத்த எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டு, "மேடம் சாப்பிடுங்கன்னு" சொல்ல, அவ திமிரா, "இந்த பழத்தில கொட்டை இருக்கு. என்னாலலாம் சாப்பிட முடியாது. எடுத்துட்டு வான்னு" சொல்லுவா. அதே மாரியே வேலை செய்ற அக்காவும் எல்லா கொட்டையும் எடுத்துட்டு கையில குடுக்கும்போது, மறுபடியும், "அச்சச்சோ! ஃபேன் ஓட மாட்டிக்கி. ஏசிலாம் எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோ. என்னோட குழந்தைக்கு இயற்கையான காத்து தான் வேணும். நீ வந்து கையாலேயே விசிறி விடுன்னு" சொல்ல, அவங்களும் விசிறி விடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு, "நீ வந்து முட்டி போட்டு விசிறு. அப்பதான் எனக்கு நல்லா காத்து வரும்ன்னு" சொல்ல, அதுக்கு வேலை செய்ற அக்கா, "மேடம் என்னோட கால் ரொம்ப வலிக்கும் மேடம். என்னால முட்டி போட்டுட்டு எந்திரிக்க முடியாது. ப்ளீஸ்ன்னு" சொல்ல, இந்த பிரெக்னன்ட்டான பொண்ணு, "என் வயித்துல வளர்றது ஆம்பள பையன். இந்த வீட்டு வாரிசு. என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ இது கூட செய்ய மாட்டியான்னு" சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க. அதே சமயம் இங்கே ஹீரோயின், அப்புறம் 5வது அண்ணா, 4வது அண்ணா எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த 5வது அண்ணா கிட்ட, "சீக்கிரம்டா ஹோம்வொர்க் பண்ணுன்னு" சொல்ல, 5வது அண்ணா பொலம்புவான். "எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா. இது எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 3வது அண்ணா வந்து கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிருவான். ஹீரோயின், "என்னடா பார்க்க 5 வயசு பையன் தான். ஆனா எல்லாமே ஞாபகம் இருக்கு போல இருக்கு. இவன் என்னைய மாரி தான். ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டா ஆகப் போறான்னு" சொல்ல, 5வது அண்ணா, "டேய் தடியா! என் கூட இருந்துட்டு எப்படிடா இவ்ளோ அழகா கணக்கு போடுற? சொல்லித்தா சொல்லித்தான்னு கேட்டுட்டே இருக்க. இந்த 3வது அண்ணா, "போடா சொல்லித் தர முடியாதுன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான். 5வது அண்ணா உன்ன விடமாட்டேன்னு சொல்லிட்டு தொரத்தி பிடிக்க போகும்போது, ஹீரோயின் அவனோட காது திருகி, "முதல்ல உட்காந்து ஹோம்வொர்க்க முடி. இல்லன்னா அவ்வளதான்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. மேல இந்த வேலை செய்ற அக்கா, "சரி நீங்க சொன்ன மாரியே நான் முட்டி போடுறேன்னு" சொல்லிட்டு முட்டி போட போவா. கரெக்ட்டா 3வது அண்ணா ஒரு தலவாணிய கீழ போட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த வேலை செய்ற அக்கா கிட்ட, "அக்கா முட்டி போடாதன்னு" சொல்லிட்டு, அந்த பிரெக்னன்ட்டான பொண்ணுகிட்ட, "நீ ரொம்ப தப்பா இருக்க, தப்பா இருக்கன்னு" சொல்லிட்டு விளையாட்டு துப்பாக்கி இருக்குல்ல, அத வச்சு சுட ஆரம்பிச்சுருவான். இந்த பிரெக்னன்ட்டான பொண்ணு, "ஏய் லூசு பயலே வெளிய போ, வெளிய போன்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது, அங்க தான் அந்த டிரைவர் அண்ணா வராங்க. டிரைவர் அண்ணா அந்த 3வது அண்ணன புடிச்சு அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. செவுத்துலலாம் தள்ளி விட்டுட்டு, "எவ்வளோ தைரியம் வந்தா உங்க வீட்டு வாரிசையே அழிக்க பாப்ப, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு போட்டு அடிப்பாங்க. இந்த 3வது அண்ணா அழ ஆரம்பிச்சுருவான். இந்த சத்தத்த கேட்டு, அப்புறம் ஹீரோயின், அண்ணா எல்லாருமே வருவாங்க. இப்போ ஹீரோயின் டிரைவர் அண்ணா கிட்ட, "சீக்கிரம் 3வது பேரனுக்கு தலையில ரத்தம் வருது பாரு, பேண்டேஜ் போட்டு விடுன்னு" சொல்லிட்டு ரூம்குள்ள கூப்ட்டு போக சொல்றான். அங்க இந்த டிரைவர் அண்ணா 3வது அண்ணா கையில ஒரு சாக்லேட்ட குடுத்துட்டு, "நான் சொன்ன மாரியே சொல்லணும். நம்ம 2 பேருமே வெளாண்டுட்டு இருந்தோம். தெரியாத்தனமா நீயே கீழ விழுந்துட்டேன்னு சொல்லணும். ஏதாட்டும் என்ன போட்டு குடுத்தா அவ்வளதான்னு" சொல்ல, இவனும் மண்டைய மண்டையா ஆட்டிட்டு அங்க வருவான். இப்போ ஹீரோயின் 3வது அண்ணா கிட்ட, "என்னடா உன்னை யாராட்ட அடிச்சாங்களான்னு" கேட்க, அந்த 3வது அண்ணா முதல்ல முட்டை முட்டையா முழிச்சுட்டு, "ஆமா என்ன அடிச்சாங்க. அதுவும் அந்த டிரைவர் பையன் தான் என்ன புடிச்சு தள்ளி விட்டான்னு" சொல்லிட்டு நேரா ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். அந்த டிரைவர அங்கேயும் இங்கேயும் போட்டு அடிச்சுட்டே இருக்க, இந்த பிரெக்னன்ட்டான பொண்ணுக்கு கோவம் வந்துரும். நேரா ஹீரோயின் கிட்ட, "நீ யார அடிக்கிறது? அவங்க இத்தன வருஷமா வீட்ல டிரைவர் வேல பார்த்துருக்காங்க. அவங்கள போய் அடிக்கிறேன்னு" சொல்லிட்டு திட்டிட்டே இருக்க, அந்த 5வது அண்ணாவும், 4வது அண்ணாவும், "இங்க பாருங்க, இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க தான் பேசக்கூடாதுன்னு" அந்த பிரெக்னன்ட்டான பொண்ண திட்டிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அங்க அப்பா வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, ஹீரோயின் அப்பா போட்டு திட்டுறா. "டேய்! ஒரு வேலை செய்ற அண்ணாவ கூட நீ ஒழுங்கா வைக்க மாட்டியா? அந்த டிரைவர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? உன்னோட 3வது அண்ணன அடிச்சிருக்கான்னு" சொல்ல, அப்பாக்கு கடுப்பாகுது. அம்மா என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டே இருக்க, இந்த பிரெக்னன்ட்டான பொண்ணுக்கு இன்னுமே கடுப்பாகுது. "என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்கன்னு" சொல்ல, தாத்தா அந்த பொண்ணுகிட்ட, "இங்க பாரு என்னோட அம்மாவ பத்தி பேசாத, இல்லன்னா அவ்வளதான்னு" சொல்லிட்டு, அந்த கார் டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்கள வேலைய விட்டே போக சொல்றாங்க. இந்த டிரைவரும் கெஞ்சி பார்க்குறான். தாத்தா கேட்கவே மாட்டிக்கிறாங்க. இப்ப அந்த டிரைவர வெளிய கூப்ட்டு போகும்போது, கரெக்ட்டா அங்க 4வது அண்ணனும், 5வது அண்ணனும் போயிர்றாங்க. 5வது அண்ணா, "டேய் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு, அந்த கார் டிரைவர போட்டு அடி அடின்னு அடிச்சுருவான். அதுக்கப்புறம் 4வது அண்ணன் சொல்லுவான், "பரவாயில்லையே, நான் என்னலாம் செய்யணும்னு நெனச்சேனோ, அத எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன்னு" சொல்லிட்டு, அந்த கார் டிரைவர் கிட்ட, "இனிமே என்னோட 3வது அண்ணன்கிட்ட உன்ன பார்த்தேன் தொலைச்சிருவேன்னு" சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க.
இப்போ எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த 3வது அண்ணா ஹீரோயின் கிட்ட, "இங்க பாருங்க என்னோட தலையில அடிபட்டிருக்கு. ஊதி விடுங்க, ஊதி விடுங்கன்னு" சொல்ல, தாத்தாக்கு கடுப்பாயிட்டு, "என்னோட அம்மா உனக்கு ஊதி விடணுமா? போடா தடியான்னு" சொல்ல, 3வது அண்ணன் சோகமா மூஞ்ச வச்சுட்டு, "அப்போ நீயே எனக்கு ஊதி விடு. சீக்கிரம் ஊதி விடுன்னு" தன்னோட அப்பா கிட்ட கேட்குறான். அப்பாக்கு கடுப்பாயிட்டு, "என்னடா நெனச்சிட்டு இருக்க? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் உன்னோட அப்பான்னு" சொல்லிட்டு கம்பு எடுத்துட்டு 3வது பையன போட்டு அடிக்க போறாங்க. 3வது பையன் பயந்து போயி, அண்ணா இருக்கான்ல, அவன் பின்னாடி சாஞ்சிட்டு, "அண்ணா அந்த வயசான கிழவன் என்ன அடிக்க வரான். நீங்க தான் புடிக்கணும்னு" சொல்லிட்டு தோள்ல சாஞ்சுக்கிட்டான். அண்ணாவும், "அச்சச்சோ! என்னோட செல்லத்த அடிக்க வராங்களா? நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே இருக்காங்க. தாத்தாக்கு டென்ஷன் ஆயிட்டு, ஒரு மாரி மூச்சுலாம் வாங்குது. உடனே ஹீரோயின் பக்கத்துல போய், "ஐயோ செல்லக்குட்டி நீ அழாத சரியா? அம்மா பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த 3வது அண்ணா மறுபடியும் அப்பா பக்கத்துல போய், "உனக்கு ரொம்ப வலிக்குதாடான்னு" கேட்க, அப்பாவும் மனசு மாறி, "ச்சே என்னோட பையனுக்கு இன்னுமே என் மேல பாசம் இருக்கு போல இருக்குன்னு" சொல்லிட்டு கொஞ்ச போறாங்க. அதுக்குள்ளேயே இந்த 3வது அண்ணன், "கவலைப்படாத அப்பாவும் அம்மாவும் உன்னை பார்த்துக்குறோம் சரியான்னு" சொல்ல, மறுபடியும் தாத்தாக்கு கடுப்பாயிட்டு, "உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அடிக்க ஓடி போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "சீக்கிரமாவே 3வது அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா அவ்வளோதான்னு" சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனாலும் இந்த பிரெக்னென்ட்டான பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஹீரோயின் கிட்ட, "வேண்டாம் அவன் அப்படியே இருக்கட்டும். ஏதாட்டும் ஆயிர போகுதுன்னு" சொல்ல, 4வது அண்ணா இந்த பொண்ணுக்கிட்ட, "என்ன வருங்கால அண்ணி உங்களுக்கு பயமா இருக்கிற மாரி இருக்கேன்னு" கேட்க, இவ வந்து, "சேச்சே எனக்கு ஏன் பயமா இருக்கு? நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லிட்டு அந்த அக்குபஞ்சரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஊசிய இறக்குவாங்கல்ல, அதே மாரி ஹீரோயின் ஊசிய இறக்குறா. அப்பதான் இந்த 3வது அண்ணா, "எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டுன்னு" சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாருமே ஆர்வமா காத்துட்டே இருக்காங்க. அப்போதான் அவன் என்ன கதை சொல்றான்னா, இந்த இந்த 5வது அண்ணா என்ன செஞ்சான் தெரியுமா? அப்பா நீங்க வந்து அப்போ நெறைய கடலெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அந்த டப்பாவோட எடுத்து 5வது அண்ணா சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு நாய்க்குட்டி தான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு அது மேல பழிய போட்டுட்டான்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்டா அப்பாவுக்கு கடுப்பாகுது. "டேய் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" 5வது அண்ணன போட்டு அடிக்க போறாங்க. மறுபடியும் ஹீரோயின் அடுத்த ஊசிய இறக்குறா. 3வது அண்ணா, "எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு. அன்னைக்கு ஒரு நாளு 5வது அண்ணனுக்கு ரொம்பவே உச்சா வந்துட்டா. அவசரத்துல ஒரு டம்ளர எடுத்து எல்லா உச்சாவும் அதிலயே இருந்துட்டாங்க. அப்பதான் ஞாபகம் வருது. அப்பா நீங்க கூட தண்ணி தாகம் அடிக்கி, தண்ணி தாகம் அடிக்கின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல எடுத்து குடிச்சிங்கல்ல, அது கூட கொஞ்சம் இனிச்சிருக்குமே. அது எல்லாமே 5வது அண்ணாவோட உச்சாதான்னு" சொல்ல, அப்பாக்கு கடுப்பாயிட்டு, "என்னடா நான் அந்த கிளாஸ்ல தான் மறுபடியும் குடிச்சிட்டு இருக்கேன். டேய் தடியா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு 5வது அண்ணாவ போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் இன்னொரு ஊசிய இறக்க போறாளா, 5வது அண்ணாக்கு கடுப்பாயிட்டு, "அக்கா வேண்டாங்க்கா ஊசியே இறக்க வேண்டாம். அவன் என்ன பத்தி நெறைய போட்டு குடுக்கான்னு" சொல்ல, ஆனாலும் கேட்காம ஊசிய வச்சு குத்திட்டா. 3வது அண்ணா எந்திரிச்சு, "மறுபடியும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டுன்னு" சொல்ல போறானா, 5வது அண்ணா ஓடி போய் வாய மூடிட்டு, "டேய் ப்ளீஸ்டா எதுவுமே என்ன பத்தி சொல்லிறாத சொல்லிறாதன்னு" கெஞ்சி கேட்குறான். 5வது அண்ணா, "இது உன்ன பத்தி கிடையாது. அண்ணாவ பத்தி சொல்லப் போறேன்னு" சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறானா, 5வது அண்ணாக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணா என்ன சொன்னான்? சீக்கிரம் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்டுட்டே இருக்க, 3வது அண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறான். "அன்னைக்கு ஒரு நாளு, அதான் நம்ம அண்ணா ஸ்கூல் படிக்கும்போது அவனோட ஜட்டிக்குள்ள யாரோ காரப்பொடிய போட்டுட்டாங்களே, அப்போ கூட வலிக்குது, எரியுதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தான். அதுக்கு யார் காரணம் தெரியுமான்னு" சொல்லப் போறான். 5வது அண்ணாக்கு டவுட் வருது. என்னடா இது என்ன பத்தி பேசுற மாரியே இருக்கேன்னு சொல்லிட்டு கவனிச்சு பார்க்கும்போது, 3வது அண்ணா சொல்றான், "ஆமா இந்த காரப்பொடிய போட்டது எல்லாமே 5வது அண்ணான்னு" சொல்லிட்டு மாட்டி குடுத்துடுறான். அதுக்கப்புறம் என்ன, 1வது அண்ணாக்கு ரொம்பவே கோவமாயிட்டு 5வது அண்ணா கிட்ட, "டேய் நீலாம் ஒரு பையனாடா? என் பின்னாடி எவ்வளோ எரிஞ்சுச்சு தெரியுமா? உன்னெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின அடுத்த ஊசி குத்த சொல்றாங்க. ஹீரோயின், "வேண்டாம் வேண்டாம் அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு" சொல்ல, இப்பதான் அந்த பிரெக்னன்ட் ஆன பொண்ணுக்கு உயிரே வருது. இத பார்த்த 4வது அண்ணா, "என்ன வருங்கால அண்ணி? இப்பதான் நிம்மதியா இருக்கிற மாரி இருக்கு. எல்லா உண்மையும் வெளிய வரும்ன்னு" சொல்லிட்டு பயம் காட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பியாச்சு. இங்க 3வது அண்ணா ஹீரோயின் தோள்ல சாஞ்சுட்டு, "அக்கா அக்கா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஐ லவ் யூ அக்கா. உங்க மடியில படுத்துக்கிட்டான்னு" கேட்க, இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவுக்கு கடுப்பாகுது. ஹீரோயின் கிட்ட, "அம்மா அவன் ஏன் உங்க மடியில படுக்கிறான்? நான் தானே உங்க பையன்னு" சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோயின், "ஆமாடா ஆமாடா நீயும் என்னோட பையன் தான் செல்லம். வா வா" சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. 3வது அண்ணாக்கு கடுப்பு. "நீ எதுக்கு என் பக்கத்துல உட்கார்ற? நீ தள்ளி போன்னு" சொல்ல, அப்பா வந்து, "டேய் உனக்கு குணமாகட்டும் உன்னை வச்சுக்கிறேன். என்னோட அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறியான்னு" சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த பிரெக்னன்ட்டான பொண்ணு கார்ல டிரைவர் அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கா. "இங்க பாருங்க, சீக்கிரம் நம்ம ஊர விட்டு போயிரலாம். நீங்க தானே என்னோட புருஷன். சீக்கிரம் போலான்னு" சொல்ல, அந்த டிரைவர் அண்ணா இப்போதைக்கு போக முடியாது. அந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு தான் போணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரெக்னன்ட்டான பொண்ணு அதெல்லாம் முடியாது. அது மட்டும் இல்லாம 3வது அண்ணா இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான் மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறாங்க. 3வது அண்ணா தன்னோட கார்ல டிரைவர் கூட போயிட்டுருப்பாங்க. அப்போ டிரைவர் கிட்ட கேட்பாங்க, "என்னோட மோதிரத்த நீ தானே எடுத்த? உண்மைய சொல்லுன்னு" கேட்க, டிரைவரும் பயத்துல, "ஆமா சார், நான் தான் எடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு கெஞ்சி கேட்பான். உடனே 3வது அண்ணா, "சரி உன்ன மன்னிச்சிட்டேன். ஆனா நீயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிரு. இல்லன்னா அவ்வளதான்னு" சொல்லிட்டு கார விட்டு இறங்கி போவான். இந்த டிரைவர் என்ன பண்ணுவான்னா, "ஓ! நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போணுமா? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அந்த 3வது அண்ணா மேல கார ஏத்திருவான். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு டிரைவர் வந்து, "ஏய் அமைதியா இரு. இது யாருக்காட்டு தெரிஞ்சிற போதுன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்ட் ஆன பொண்ணு, "சரி நம்ம சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போட்டதுக்கப்புறம் போலாம். ஆனா ஒரு விஷயம், அந்த வீட்ல ஒரு ஹீரோயின் பொண்ணு இருக்கா. அவள எப்படியாட்டும் கொலை பண்ணணும்னு" சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டான். இங்க ஹீரோயின் அழகா வெளிய வரும்போது, அங்க 4வது அண்ணா, 5வது அண்ணா ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் டிரைவிங் லைசென்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்பா வந்து ஹீரோயினுக்காக ஒரு பெரிய கார் வாங்கி குடுப்பாங்க. இத பார்த்த 5வது அண்ணா, "ஐ! இவ்ளோ அழகான காரா? ப்ளீஸ் அக்கா, இந்த காரை எனக்கே தந்துருங்கன்னு" சொல்லிட்டு அடம் புடிச்சிட்டே இருக்க, 4வது அண்ணா மண்டையிலயே ஒரு தட்டு தட்டி, "இது எல்லாமே அக்காக்காக தான். இந்தாங்க ஓட்டி பாருங்கன்னு" சொல்லிட்டு சாவிய கையில குடுக்குறாங்க. இந்த 5வது அண்ணா சும்மா இருக்காம, "அக்கா அக்கா நானும் உங்க கூட வரேன்க்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கான்னு" கெஞ்சி கேட்க, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த பையனும் காருக்குள்ள ஏறி போறாங்க. ஹீரோயின் ஓட்டிட்டே இருக்கா. அப்பதான் யார காமிக்கிறாங்கன்னா, 3வது அண்ணாவ காமிக்கிறாங்க. 3வது அண்ணா கையில ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்கு. அந்த கார ரிமோட்ட வச்சு, "நீ போயிட்டு வா, எல்லா இடத்துக்குமே சுத்தி பார்த்துட்டு வான்னு" சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அதே சமயம் இங்க டிரைவர் அண்ணாவும் பிரெக்னன்ட்டான பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. டிரைவர் அண்ணா சொல்றாங்க, "நீ சொன்ன மாரியே அந்த ஹீரோயின கொலை பண்ண போறேன். அதான் அவங்க 2 பேருமே ஒரு கார்ல போனாங்கல்ல, அந்த காரோட பிரேக் ஒயரையே நான் புடுங்கி விட்டுட்டேன். இவங்க 2 பேருமே ஸ்பாட் அவுட் ஆக போறாங்கன்னு" சொல்ல, பிரெக்னன்ட்டான பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது, அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் அங்க தான் நின்னுட்டு இருக்கும். இப்போ 3வது அண்ணா அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார எடுத்துட்டு, என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு, அதுல ஒரு கேமரா இருக்கும் போல இருக்கு. அந்த கேமராவ எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அந்த கேமரால டிரைவர் அண்ணாவும் இந்த பொண்ணும் பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இத பார்த்துட்டு, "நான் கண்டிப்பா என்னோட அக்காவ காப்பாத்த போறேன்னு" சொல்லிட்டு ஓடி போவான். அப்போன்னு பார்த்து படி தட்டி கீழ விழுந்துருவான். இங்க ஹீரோயின் கார் ஓட்டிட்டு போவாளா, ரொம்ப ஸ்பீடா ஓட்டுவா. இவன் கேட்பான், "என்னக்கா இவ்ளோ ஸ்பீடா ஓட்டுறீங்க? கொஞ்சம் ஸ்லோவாக்குங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் சொல்வா, "இல்லடா ஸ்லோ பண்ண முடியாது. பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு" சொல்ல, 5வது அண்ணாக்கு ஷாக்கு. "என்னது பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டா? கண்ணாத்தா, முப்பாத்தா, மாரியாத்தான்னு" சொல்லிட்டு எல்லா கடவுளையுமே கும்பிட ஆரம்பிச்சுட்டான். "ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாட்டும் காப்பாத்துங்க கடவுளேன்னு" சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டே இருக்க, ஹீரோயின் மறுபடியும் ஸ்பீடா போயிட்டே இருக்கா. அதே சமயம் இங்க அண்ணா வந்து மாடிக்கு ஏறிட்டு இருப்பான். அப்பதான் அங்க 3வது அண்ணா மயக்கம் போட்டு விழுந்திருப்பான்ல, அவனை எழுப்பி, "என்னாச்சுடா என்னாச்சுடான்னு" கேட்க, இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அண்ணா ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்பான், "அங்க ஒன்றும் நடக்கலையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு" கேட்க, ஹீரோயின், "பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். இப்போ பிரேக் ஃபெயிலியர் தானே ஆயிருக்கு, என்னை நம்புங்கன்னு" சொல்லிட்டு காரை ஸ்பீடா ஓட்டிட்டே இருப்பா. இங்க 5வது அண்ணா, "அக்கா அக்கா, பேசாம நான் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே இதுதான் நான் லாஸ்ட்டாக பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எல்லாத்தையுமே போடவா? அப்போதானே செத்ததுக்கு அப்புறம் கூட நல்லா இருக்கும்னு" சொல்ல, ஹீரோயின், "டேய் அமைதியா வாடா, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு எப்படியோ ஓட்டி கரெக்டாக கொண்டு வந்துட்டா. தாத்தா ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, "அம்மா நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? நீங்கள் மறுபடியும் என்னை விட்டு போயிடாதீங்க அம்மான்னு" சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க, ஹீரோயின் சமாதானப்படுத்துகிறா. "ஒன்றும் இல்லைடா, நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாத, அழக்கூடாதுன்னு" சொல்லிகிட்டே இருக்க, இங்கே 5வது அண்ணா இருக்கான்ல, அவன் முழிச்சு பார்த்துட்டு, "நான் எங்கே இருக்கேன்? நான் செத்து ஆவியாயிட்டேனா? என் முன்னாடி அப்பா, என்னோட அண்ணா எல்லாருமே நிற்கிறாங்கன்னு" சொல்லிகிட்டே இருக்க, 4வது அண்ணா பக்கத்தில் வந்து, "டேய் உயிரோட தான் இருக்க, கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். 5வது அண்ணா ஹீரோயின் கிட்ட கேட்பான், "அக்கா உங்களுக்கு எப்படி இவ்ளோ அழகா கார் ஓட்ட தெரியுதுன்னு" கேட்க, உடனே 4வது அண்ணா சொல்லுவான், "உனக்கு பாட்டிய பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாட்டி அப்பவுமே மிலிட்ரிலலாம் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த போர் நடக்கும்போதெல்லாம் டேங்கர் லாரி, அந்த லாரிலாம் சொல்லுவாங்கல்ல, அத ஓட்டுனதே நம்ம பாட்டி தான்னு" சொல்ல, இத கேட்டதுக்கப்புறம் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். "டேய் என்னை பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்க. நீ ரொம்ப அறிவாளின்னு" சொல்ல, 5வது அண்ணாக்கு கடுப்பாயிரும். "அக்கா நான் தான் திறமைசாலி. நான் உங்க கூட கார்ல இவ்ளோ நேரம் வந்திருக்கேன்ல, அப்ப நான் தான் திறமைசாலி. அவனெல்லாம் புகழாதீங்க, எனக்கு கடுப்பாயிரும்னு" சொல்லிட்டே இருக்க,
இப்படி எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து பாட்டிக்கிட்ட சொல்றாங்க, "அக்கா உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் அண்ணாவும், பிரெக்னன்ட்டான பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க டிரைவர் அண்ணனும் பிரெக்னன்ட்டான பொண்ணு எப்படியாட்டும் ஊர விட்டு போயிரலான்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் எல்லாருமே அங்க போய் நிக்கிறாங்க. பிரெக்னன்ட்டான பொண்ணுக்கு ஷாக்கு. இப்ப ஏதாட்டு பண்ணி இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவா. "இங்க பாருங்களேன், என்னோட வயித்துல பாப்பா இருக்கு. இவங்க வீட்டு வாரிசு தான். ஆனா என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு" சொல்லிட்டே இருக்க ஹீரோயின் கேட்பா, "ஏய் பொய் சொல்லாத. நீ தானே எங்கள ஆள வச்சு கொலை பண்ண பார்த்தன்னு" சொல்ல, பிரெக்னன்ட்டான பொண்ணு கூச்சமே இல்லாம, "எல்லாரும் இங்க பாருங்க, இவங்க வீட்டு வாரிச தான் என்னோட வயித்துல சுமக்க, ஆனா என் மேல தப்பு தப்பா பழிய போடுறாங்கன்னு" சொல்லிட்டு அழுது புலம்பிட்டே இருக்கா. அங்க யார் வராங்கன்னா, 3வது அண்ணா அப்படியே ஹேண்ட்ஸமா வந்து நிக்கிறாங்க. "ஏய் பொண்ணு, என்ன பொய் சொல்லாதன்னு" கேட்க, இவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஹீரோயின் கேட்குறா, "நீ இப்ப நல்லா ஆயிட்டியான்னு?" 3வது அண்ணனும், "ஆமா அக்கா, நான் நல்லா ஆயிட்டேன். எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டுன்னு" சொல்ல, இப்ப இந்த பிரெக்னன்ட்டான பொண்ணு 3வது அண்ணா கிட்ட, "ஏய் நீ தான் இந்த குழந்தையோட அப்பா. நீ வந்து மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். உன்னோட லைஃப்ல நெறையவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அதனால தான் என்னோட பேர் மறந்துட்டேன்னு" சொல்ல, அதுக்கு 3வது அண்ணா, "நான் ஒண்ணு மறந்துட்டேனா? இங்க பாரு, என்னோட லைஃப்ல 1000க்கு மேல கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்களோட பேர் எல்லாமே சொல்லவா? லில்லி, மரியா, அப்புறம் மேனகா, எல்லாரோட பேரும் சொல்லிட்டே இருக்கான். அதுவும் 1/2 மணி நேரமா உட்காந்து சொல்லிட்டே இருக்கானா. இதெல்லாம் பார்த்தா ஹீரோயின், 5வது அண்ணா எல்லாருமே ஒரு பக்கமா உட்காந்துட்டு, ச்சே! இவன் ரொம்ப மொக்க போட்டுட்டு இருக்கான். இவனோட லைஃப்ல 1000 பேரா கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே இருக்க, இன்னுமே 3வது அண்ணா எல்லா கேர்ள் ஃப்ரெண்டோட பேரும் சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் கேட்குறான், "ஆமா உன்னோட பேர் என்னதுன்னு?" கேட்க, அந்த பொண்ணு பேர சொல்றா. இவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. "நீ தான் என்னோட குழந்தையோட அப்பான்னு" சொல்ல, அதுக்கு இந்த 3வது அண்ணா ஏமாத்தாதன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போய், "இங்க பாருங்க அக்கா, என்னோட கைய புடிச்சு பாருங்க. நான் இது முடிய எந்த பொண்ணையுமே தொட்டதில்லன்னு" சொல்ல, ஹீரோயினும் கைய தொட்டு பார்த்துட்டு, "ஆமா, இவன் இன்னுமே விர்ஜினா தான் இருக்கான். இவன் யார் கூடயுமே ஒண்ணா இருந்ததே கிடையாதுன்னு" சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பிரெக்னன்ட்டான பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "யோவ்! எல்லாமே உன்னால தான்யா. அவன் இது முடிய ஒரு பொண்ணு கூட தொட்டதே கிடையாதாம். உன்னால எல்லார் முன்னாடியுமே மாட்டிக்கிட்டேன்னு" புலம்பிட்டே இருக்கும்போது, இங்க 5வது அண்ணா ஓடி போய் 3வது அண்ணா கிட்ட, "அண்ணா நீ இன்னுமே விர்ஜினா? பரவாயில்லையே! எங்களே மாரியே நீயும் நல்ல பையன் தான்னு" சொல்ல, அதுக்கு 3வது அண்ணா, "இங்க பாருடா, நான் நல்ல பையனா இருக்கணும்னு நல்ல பையனா இருக்கேன். ஆனா இது முடியும் உன்கிட்ட ஒரு பொண்ணு கூட வந்து பேசினது கிடையாது. நீ எனக்கும் உனக்கும் போட்டி போடாத சரியான்னு" சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டான். இத கேட்ட 4வது அண்ணாக்கு சிரிப்பு தாங்க முடியல. நேரா 5வது தம்பி கிட்ட, "தம்பி, இன்னும் நீ வளரணும்ப்பா, சின்ன பையனாவே இருக்காதன்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பிரெக்னன்ட்டான பொண்ணுகிட்ட, "இப்போ போலீஸ் வந்துரும். நீங்க 2 பேருமே ஜெயிலுக்குள்ள போக போறீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டிரைவர் அண்ணா வந்து ஹீரோயின கொலை பண்ண போறாங்க. ஹீரோயின் சும்மா விடுவாளா? போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டா. இதெல்லாம் பார்த்த பேர பசங்க, "ஐயோ! என்னோட பாட்டி எவ்ளோ திறமைசாலியா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயின் 3வது அண்ணா கிட்ட எல்லாத்தையுமே விசாரிக்கிறா. "நீ உண்மையாவே எல்லாமே ஞாபகம் வந்துட்டான்னு?" கேட்க, "ஆமா பாட்டி, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டுன்னு" சொல்லிட்டு ஒரு ரோஸ் பூவ எடுத்து ஹீரோயின் கையில குடுக்க போறா. ஹீரோயின், "இல்ல இல்ல, ரோஸ் பூலாம் வேண்டாம். என்ன விட்டு தள்ளியே இருன்னு" சொல்ல, அப்பாக்கு கடுப்பாகுது. அப்பா 3வது பையன்கிட்ட, "ஒரு வழியா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டா, நின்னு நின்னு உனக்கு குடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே குடுக்க போறேன்னு" சொல்லிட்டு கையில கம்பு எடுக்க, 5வது அண்ணனுக்கு சந்தோஷம். "இப்பதான் நல்லா போட்டு அடிங்க, அவன சும்மா விடாதீங்கன்னு" சொல்ல, இங்க 3வது அண்ணா இருக்கான்ல, "அப்பா நின்னுங்க நின்னுங்க, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அப்பாக்கு ஒரு எரிமலை கல்ல கொண்டு வந்து, "அப்பா இந்த கல்லுல உங்க பேரு எழுதியிருக்கேன்னு" சொல்லிட்டு குடுக்க, அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அதுக்கப்புறம் அண்ணாக்கு, "அண்ணா எப்ப பார்த்தாலும் உனக்கு வயிறு வலிக்குல்ல, அதுக்காக மருந்து கொண்டு வந்திருக்கேன். இனிமே எல்லாமே சரியாயிரும்ன்னு" சொல்லிட்டு அண்ணாவையும் காக்கா புடிச்சுட்டான். 4வது தம்பிகிட்ட, "தம்பி இந்த மாஸ்க் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்ல, 4வது அண்ணா வலையில விழுந்துட்டான். "அண்ணா இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே நீங்க தான் பெஸ்ட்டான அண்ணான்னு" சொல்லிட்டே இருக்க, இங்க 5வது தம்பிக்கு கடுப்பாகுது. "என்னது? அவன் தான் பெஸ்ட்டு தம்பியா? இங்க பாருங்கப்பா, அப்பதான் இந்த தடிய வச்சு அவன அடிக்க போனீங்கல்ல, சீக்கிரம் இந்த கம்ப வச்சு அடிக்கிறீங்களா இல்லையான்னு" கேட்க, அப்பா வந்து, "டேய், அவனே எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா? நீ எதுக்கு என்னோட 4வது பையன அடிக்க சொல்ற? என்னாலலாம் அடிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டே இருக்க, இங்க 5வது பையன் இருக்கான்ல, ரொம்ப சோகமா இருக்கான். அப்பதான் இந்த 3வது அண்ணா பக்கத்துல போய், "டேய் தம்பி, உனக்கும் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். நான் இது முடியும் 1000 கேர்ள் ஃப்ரெண்ட அடக்கியிருக்கேன்ல, அது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கா எழுதி வச்சிருக்கேன். அத அனுப்பியிருக்கேன் பாருன்னு" சொல்ல, இவனும் ரொம்ப ஆர்வமா போய் பார்க்குறான்.
ஃபுல்லுமே இந்த 3வது அண்ணனோட ஃபோட்டோவா இருக்கும். இவனுக்கு கடுப்பாகுது. "அண்ணா நீ மாத்தி அனுப்பிட்டேன்னு நெனைக்கிறேன். எல்லாமே உன்னோட ஃபோட்டோவா இருக்குன்னு" சொல்ல, அதுக்கு 3வது அண்ணா, "டேய் கரெக்ட்டா தான்டா அனுப்பியிருக்கேன். நீ எதுனாலும் என்கிட்ட கெஞ்சி கேளு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிருவான். 5வது தம்பிக்கு கடுப்பாயிரும். "டேய் நீலாம் ஒரு அண்ணனா? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அடிக்க வரும்போது, இந்த 3வது அண்ணா ஹீரோயின் கிட்ட போய், "அக்கா எனக்கு நெறைய வேலை இருக்கு. உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் தரேன்னு" சொல்லிட்டு ரோஸ் பூவ கையில குடுத்துட்டு, "பாய்க்கா நாளைக்கு பார்க்கலான்னு" சொல்லிட்டு போறான். இங்க 5வது தம்பி கத்திட்டே இருக்கான். "டேய் நீலாம் வீட்டுக்கு வராத, வந்தேன்னா அவ்வளோதான்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, ஹீரோயின் தன்னோட பையன்கிட்ட போய், "ஓகே உன்னோட 3வது பையன பார்த்தாச்சுல்ல, இனிமே நாளையிலருந்து நீ ஸ்கூலுக்கு போணும் தான். நீ போவதானேன்னு" கேட்க, உடனே தாத்தா புலம்பிட்டே போறாங்க. "ச்சே எனக்கு பேரன், பேத்தி எல்லாமே வந்தாச்சு. நான் இன்னுமே ஸ்கூலுக்கு போணுமான்னு" சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே உள்ளக்க போறான். காலையில ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஹீரோயின் உள்ளக்க போய் எந்திரி எந்திரின்னு கத்த, உடனே தாத்தா, "அம்மா எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கிற மாரி இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் வேண்டாமேன்னு" சொல்ல, ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. இதே மாரியே இந்த தாத்தா குட்டி பையனா இருக்கும்போது, "அம்மா எனக்கு காய்ச்சல், ஜுரம் எல்லாமே அடிக்குது. நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன்னு" சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின், "டேய் 1, 2, 3ன்னு நான் சொல்லுவேன். அதுக்குள்ள நீ எந்திரிக்கல அவ்வளதான்னு" சொல்லுவாங்க. இந்த குட்டி பையனும் எந்திரிச்சிருப்பான். அதே மாரியே இங்க தாத்தா, "அம்மா நான் ஸ்கூல் பேக் எல்லாமே போட்டுட்டேன். வாங்க வாங்க ஸ்கூலுக்கு போலாம். டைம் ஆயிடுச்சு பாருங்களேன்னு" சொல்லிட்டு எல்லாருமே வெளிய போறாங்க. அப்பதான் தாத்தா கிட்ட இன்னொரு தாத்தா வந்து பேசுறாங்க. அதாவது ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்டு தாத்தா கிட்ட போய், "டேய் உன்னை எதர்ச்சியா பார்த்துட்டேன்னு" சொல்ல, அதுக்கு நம்ம தாத்தா, "ஆமா எதர்ச்சியா பார்த்தல, அப்படியே உன்னோட வீட்டுக்கு ஓடு. போ போன்னு" சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டே இருக்கான். எதுக்காகன்னா, தாத்தாக்கு இந்த ஃப்ரெண்ட பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு. இந்த ஃப்ரெண்டு விடாம, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட பேரன்லாம் நல்ல மார்க் எடுப்பான்னு" சொல்ல, அதுக்கு தாத்தாவும், "என்னோட பசங்கலாம் எவ்ளோ மார்க் எடுக்குறாங்க தெரியுமான்னு" கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஃப்ரெண்டும், "ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். உன்னோட 5வது பையன் படிக்கவே மாட்டானாமே! ஒரே முட்டாள்ன்னு கேள்விப்பட்டேன்னு" சொல்ல, இத வந்து 5வது பையன் கேட்டுருவான். 5வது பையன் ஃப்ரெண்டு கிட்ட போய், "தாத்தா நீங்க பார்க்குற வேலைய பாருங்க. எதுக்கு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? நான் முட்டாள் தான். அதுக்குன்னு அடிமுட்டாள் சொல்லிற முடியாது." அச்சச்சோ! நான் அடிமுட்டாள் தானேன்னு சொல்லிட்டு அவனே கேவலப்படுத்திட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டு தாத்தா கிட்ட, "பாத்தியா உன்னோட 5வது பையனே ஒத்துக்கிட்டான் அவன் ஒரு முட்டாள்னு. ஆமா எங்க கிளம்பி போறேன்னு" கேட்க, தாத்தா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு, "இத்தனை வயசு ஆயிருச்சு இன்னுமே நீ ஸ்கூலுக்கு போக போறியான்னு" சொல்லிட்டு கிண்டலா பேச, ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். ஹீரோயின் அந்த குட்டி பையன பார்த்துட்டு, "டேய் வாலு இன்னுமே திருந்தலையா? என்னோட பையன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பியா? நீ சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது ஏதாட்டும் எக்ஸாம் வச்சா தூங்கி தூங்கி விழுவியே. முக்கியமா எக்ஸாம் நடக்கும்போது கொறட்டையா விடுவ. அத டீச்சர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உன்ன படி படின்னு சொன்னா, நீ கொறட்ட விட்டு தூங்கிட்டே இருப்ப. இனிமே என்னோட பையன பத்தி பேசாதன்னு" சொல்ல, இந்த ஃப்ரெண்டுக்கு அசிங்கமாயிரும். என்னடா இந்த பொண்ணு என்ன பத்தி புட்டு புட்டுன்னு வைக்கிதுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட, "ஏய் நீ மட்டும் தான் ஸ்கூலுக்கு போவியா? நானும் ஸ்கூலுக்கு போவேன். உன்னோட அதிகமா மார்க் எடுக்க போறேன்னு" சொல்லிட்டு இப்ப 2 பேருமே ஸ்கூலுக்கு போவாங்க. அப்பதான் இந்த 4வது அண்ணா ஹீரோயின் கிட்ட போய், "பாத்தீங்களா அக்கா? இனிமே அப்பா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போட்டி போட்டு படிக்க போறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அக்கான்னு" சொல்லிட்டு ஹீரோயின புகழ்ந்து பேசிட்டே இருக்கான். 5வது தம்பிக்கு பொறுக்க முடியல. "டேய் அண்ணா ரொம்ப தான் பண்ற என்ன? எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு, அக்காவ காக்கா பிடிக்காத வா ஸ்கூலுக்கு போலான்னு" சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கூலுக்குள்ள போறாங்க. ஹீரோயின் இந்த 5வது தம்பி காத புடிச்சு திருகி, "இங்க பாரு இனிமே நீ நல்லா படிக்கணும். நெறைய பேர் உன்ன தப்பு தப்பா சொல்றாங்க. எப்பதான் படிக்க போறேன்னு" சொல்ல, 5வது தம்பியும், "அக்கா எனக்கு படிப்பே வராதுக்கா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "இல்லடா உன்னால படிக்க முடியும். உனக்கு நெறைய திறமை இருக்கும். ஏதாட்டி யோசிச்சு பாருன்னு" சொல்ல, இவனும் யோசிச்சு பார்த்துட்டு, "அக்கா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சும்மா இருக்கிறதே ஒரு பெரிய திறமை தான். இங்கேருந்து போக போறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போவானா, ரொம்ப ஸ்பீடா ஓடி போவான். இத பார்த்த ஹீரோயின், இவனுக்கு ஓடுற திறமை இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த 5வது தம்பிய நெறைய ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல்னு சொல்லிட்டு எல்லா போட்டியிலயுமே ஜெயிக்க வச்சுருவா. இப்போ இந்த 5வது தம்பி கழுத்து நெறையா மெடலு, கப்பு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, "பாத்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் கப்பு, மெடல் எல்லாமே வாங்கியிருக்கேன்னு" சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே பெருமையா பேசிட்டே இருக்க, அதே மாரி ஹீரோயினும், "ஆமா உனக்கு நெறைய திறமை இருக்கு. ஆமா என்னோட பையன் எங்க போனான்னு" கேட்க, 4வது தம்பி, "அக்கா ஒரு வேள உங்க பையன் டீச்சர் கிட்ட அடி வாங்கியிருப்பானோ? கண்டிப்பா அடி வாங்கியிருப்பான்னு" சொல்ல,
உடனே இந்த 4வது தம்பி இருக்கான்ல, அவன் சொல்றான், "ச்சே ச்சே! அப்பா கண்டிப்பா அடி வாங்கியிருக்க மாட்டாரு. இப்பலாம் அப்பாவோட நடத்தையே சரியில்ல. எப்ப பார்த்தாலும் சென்ட்ட போட்டிருக்காரு, தலைய சீவிட்டே இருக்காரு, மேக்கப் போடுறாரு. இவரு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு" சொல்ல, இந்த 5வது தம்பி இருக்கான்ல, அவன் சொல்றான், "ஆ எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பாக்கு சென்ட்டுனா பிடிக்கும். அதனால தான் அத போட்டு போறாருன்னு" சொல்ல, 4வது அண்ணா மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டு, "ஏய் லூசு மாரி பேசாத. எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா வந்து யாரையோ காதலிக்கிறாங்கன்னு சொல்றாங்க." இத கேட்ட ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிருது. என்னது என்னோட பையன் காதலிக்கிறானா? யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. ஆனா இந்த 5வது தம்பிக்கு ரொம்ப கடுப்பாகுது. ச்சே! எனக்கே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல. ஆனா எங்க அப்பாக்கு கேர்ள் ஃபிரெண்ட் வரப்போதா? எனக்கு மயக்கமா வருதேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்கூலுக்குள்ள போறாங்க. 5வது தம்பி மட்டும் யார் கண்லயுமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு செவுத்துல ஏறி குதிக்கிறான், அந்தர்பல்ட்டி அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்த 4வது அண்ணா, "ஏய் லூசு பயலே என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பார்த்தியா? நாங்க 2 பேருமே கார்ல போயிட்டுருக்கோம். நீயும் கார்ல வான்னு" சொல்ல, இவன் ஏறி உட்காந்துக்கிறான். அங்க தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க டீச்சர் கூட ஆசையா பழகிட்டு இருக்காங்க. டீச்சர் இத சொல்லித்தாங்க, அத சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்க, டீச்சரும் அன்பா, பாசமா சொல்லிக் குடுத்துட்டே இருக்காங்க. ஆனா தாத்தாவோட பார்வை எல்லாமே பாட்டி மேல தான். அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்க, 5வது தம்பிக்கு தான் வயிறு எரியுது. "டேய் தகப்பா! உனக்கு கூட நல்லா லவ் பண்ண தெரியுதுன்னு" சொல்லிட்டு பொலம்பிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க தான் பேத்தி ஓடி வரா. அதாவது அண்ணாக்கு பொறந்த பொண்ணு தான் இந்த குட்டி பொண்ணு. குட்டி பொண்ணு ஓடி போய், "தாத்தா தாத்தா வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு" கேட்க, தாத்தாக்கு சந்தோஷமாயிட்டு, "ஏய் பேத்தி! நீ எப்போ வீட்டுக்கு வந்தன்னு" கேட்க, அதுக்கு பேத்தியும், "தாத்தா நான் கேள்விப்பட்டேன் நீங்க யாரையோ காதலிக்கிறீங்களாமே, அந்த ஸ்டோரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன்னு" சொல்ல, தாத்தாக்கு ஒரு மாரி வெட்கமாயிட்டு, தாத்தா அம்மாவோட கைய புடிச்சுட்டு, "அம்மா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சான்னு" கேட்க, அங்க அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க அப்பா கிட்ட, "அப்பா அதெல்லாம் விடுங்க. உங்க லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லுங்கன்னு" சொல்ல, தாத்தா கூச்சப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தம்பி அந்த ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறான். "இங்க பாருங்க, அப்பா எப்படி காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு ஒரு குட்டி கதைய அவனே உருவாக்கி சொல்றான். யாரெல்லாம் பாய்ஸ் ஓவர் ஃப்ளார்ஸ் பார்த்துருக்கீங்க? அந்த கதைய தான் சொல்லிட்டு இருக்கான். அதாவது அப்பா தன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட மஜாவா கார்ல வந்து இறங்குவாங்க. அத பார்த்து எல்லாருமே, "அச்சச்சோ! பணக்கார பசங்க வந்துட்டாங்க. போச்சு போச்சு ஏதாட்டு பண்ணிருவாங்கன்னு" சொல்லிட்டு ஸ்கூலே அவங்க கிட்ட அடிமையா தான் இருக்கும். அப்பதான் ஒரு பையன் தெரியாத்தனமா அப்பா மேல இடிச்சிருவான். அப்பா கோவப்பட்டு, "என் மேலயே இடிச்சிட்டியா? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அடிக்க போவாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு ஓடி போய் அந்த பையன காப்பாத்த போவா. வேற யாருமே இல்ல. அந்த பொண்ணு தான் அப்பா லவ் பண்ற பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு ஓடி போய் அந்த பையன காப்பாத்திட்டு, "டேய் நீ பணக்கார பையனா? நீ என்னனாலும் பண்ணுவியா? அவன் பாவம்ன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் இந்த 3 பசங்களும் அந்த பொண்ண பார்த்து ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க. "நீயே ஒரு ஏழை பொண்ணு, எங்ககிட்ட வந்து வாலாட்டுறியா? உன்ன சும்மா விட மாட்டோம்ன்னு" சொல்லிட்டு அடிக்க போறாங்க. அப்பதான் அப்பா வந்து, "நீங்க யாரும் ஒண்ணும் செய்யக்கூடாது. அவ என்னோட மனசையே திருடிட்டா. இனிமேல இருந்து நீ தான் என்னோட லவ்வர். ஐ லவ் யூ டி செல்லோன்னு" சொல்லியிருப்பாங்க. இப்படி இந்த கதைய சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "இங்க பாரு என்னோட பையன்லாம் யாரையுமே அடிக்க மாட்டான். நீ தப்பு தப்பா கதைய சொல்றேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே அண்ணா கேட்டுட்டு இருக்கான். அவன் எப்படி கேட்குறான் தெரியுமா? தர்பூசணிக்காவ எடுத்து அழகா சாப்பிட்டுட்டு, "கதை நல்லா இருக்கே! இன்னும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்டுட்டே இருக்கான். அப்பதான் அந்த குட்டி பொண்ணு இருக்கால்ல, அவ வந்து, "ச்சே! எனக்கு நல்லாவே தெரியும். தாத்தா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தாத்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமான்னு" சொல்லிட்டு அவ ஒரு குட்டி கதைய நெனச்சு பார்க்குறா. அதாவது தாத்தா வந்து ரொம்ப மாஸான ஆளு. தாத்தா ஒரு பெரிய சிஇஓ. அவங்க எதர்ச்சியா ஒரு ரூம்குள்ள போவாங்க. அப்பதான் பாட்டி படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. தாத்தாக்கு பாட்டிய பார்த்தோனே ரொம்ப புடிச்சு போயிரும். அப்படியே பாட்டிக்கிட்ட ஸ்டைலா போயி, "பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பேசாம என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்னு" கேட்டிருப்பாங்க. அதுக்கு பாட்டி வெட்கப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருமே கிஸ் குடுத்து ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா பாட்டி ரொம்ப ரொம்ப மோசமான பாட்டி. எப்ப பார்த்தாலும் தாத்தாவ பின்னாடி சுத்த வச்சுட்டு, ஆனா லவ் பண்ணலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காக தாத்தா ஃபோன் பண்ணி பாட்டிக்கிட்ட, "நீ இப்ப என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ லவ் பண்றேன்னு சொல்லு. நான் என்னனாலும் பண்ணுவேன்னு" சொல்ல, அதுக்கு பாட்டி, "சரி நீ இப்ப வீல் சேர்ல தானே உட்காந்துருக்க. போய் எங்கேயாட்டு போய் மோதுன்னு" சொல்ல, உடனே தாத்தாவும் ரொம்ப ஹீரோ மாரி அப்படியே எங்கேயாட்டு போய் மோதிருவாங்க. இந்த மாரி தாத்தா வந்து பாட்டிய மயக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பாட்டிக்கு திடீர்னு வந்து தாத்தாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க.
இதை பார்த்த தாத்தா கடுப்பாகி பாட்டியை அப்படியே தூக்கிட்டு போய், நீ எனக்கு மட்டும் தான் பொண்டாட்டி, வேற யாருக்குமே பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் பாட்டியை தாத்தா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுகிட்ட, பாப்பா இந்த மாதிரிலாம் உனக்கு எப்படி தோணுது, எதையாட்ட நீ பாத்தியான்னு கேட்க, அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, ஆமா நான் செல்ஃபோன் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட அவங்க அப்பா கடுப்பாகி, நான் தான் உன்னை ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டேனே, யார் உனக்கு ஃபோன் கொடுத்தான்னு கேட்க, அந்த குட்டி பாப்பாவும், அதோ அஞ்சாவது சித்தப்பா தான் எனக்கு ஃபோன் தந்தாங்கன்னு சொல்ல, அஞ்சாவது தம்பி மனசுக்குள்ளே நினைக்கிறான், குட்டிச்சாத்தான் போட்டு கொடுத்துட்டே இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து அந்த 4வது அண்ணா கிட்ட சீக்கிரம் அந்த தம்பியோட மண்டையிலேயே 4 கொட்டு கொட்டுன்னு சொல்லிடுறாங்க. 4வது அண்ணன் இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தம்பியை போட்டு அடி அடின்னு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தாத்தா ஹீரோயின் கிட்ட, அம்மா எனக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் அவகிட்ட எப்படியாட்டும் லவ் சொல்லணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், இங்கே பாரு, இது உன்னோட லவ், நீ தான் ஏதாட்டும் பண்ணணும். இந்த நெக்லஸ்ஸு உங்கள் அப்பா எனக்கு கிஃப்டாக தந்தது, இப்போ இந்த நெக்லஸை உனக்கு தரேன், நீ அந்த பொண்ணுக்கிட்ட கொடு, கண்டிப்பாக அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுவான்னு சொல்ல, தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டே என்னோட லவ்வை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடிட்டாங்க. இருந்தாலும் 5வது தம்பி, ஒருவேளை அப்பா கரெக்டாக லவ்வை சொல்லிடுவாங்களா இல்லைன்னா சொதப்பிடுவாங்களான்னு ஒரே டவுட்டு. தன்னோட 4வது அண்ணா கிட்ட, அண்ணா நம்ம அப்பாவை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்க, இவனும் ஓகே சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையில் இங்கே தாத்தா மட்டும் அப்படியே உட்காந்துட்டு, ஐ லவ் யூ டீச்சர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்குமா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. இதை வந்து டீச்சர் பின்னாடி இருந்து பார்த்துருவாங்க. அவங்களுக்கு ஒரே வெட்கமாயிரும். அவங்க வந்து தாத்தா கிட்ட போய், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எல்லாமே வாங்கிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே 5வது தம்பி அப்புறம் ஹீரோயின் எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்களா. 5வது தம்பி, பரவாயில்லையே எங்கள் அப்பா ஒரு வழியாக உஷார் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். ஹீரோயின் வாயை மூடிட்டு அமைதியாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தாத்தா பாட்டியோட கையை பிடிச்சிட்டு டேட்டிங் எல்லாமே கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. சைக்கிளில் சுற்றுறது என்ன, அப்படி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதே சமயம் இங்கே 5வது பையனை மட்டும் காமிக்கிறாங்க. அவன் தனியாக உட்காந்துட்டு இருப்பான். அப்பா பக்கத்தில் போய், டேய் என் ஷர்ட் மேலே ஏதாட்டும் ஸ்மெல் அடிக்குதான்னு கேட்க, இவனும் மோந்து பார்த்துட்டு இல்லையே அப்பான்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அப்பா சொல்லுவாங்க, அதான்டா என்னோட ஷர்ட்டில் லவ் ஸ்மெல் அடிக்குமே, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அங்கேயும் இங்கேயும் சுற்றினேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டே இருக்க, இங்கே பையனுக்கு கடுப்பாகுது. போங்கப்பா ரொம்ப ஓவராக தான் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது அப்பா சொல்லுவாங்க, சீக்கிரம் சீக்கிரம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் பாரு, நான் வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்த இந்த உலகத்துக்கே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே இருந்து யார் வராங்கன்னா, இந்த தாத்தாக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது சொன்னல, அந்த ஃப்ரெண்டு நேராக தாத்தா கிட்ட போய், டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. இதை எல்லாத்தையுமே 5வது பையன் பார்க்குறான்ல, அவன் கையில் பாப்கார்ன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, என்னது ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டை எங்கள் அப்பா லவ் பண்ணாரா, இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ டிவி ட்ராமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாங்க, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ ஆட்டையை போட பார்க்காத, தப்பு தப்பாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொன்னால் அவ்வளோதான்னு சொல்லிட்டு 2 பேருமே அடிச்சிக்கிறாங்க. 5வது தம்பிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படி தான் நல்லா அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, கரெக்டாக அங்கே ஹீரோயின் வந்துடுறா. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த கிழட்டு பையன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல, அதுக்கு தாத்தா வந்து, அம்மா அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிட்டே இருக்க, அம்மா பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட, டே இங்கே பாருடா என்னோட பையன்கிட்ட சண்டை போட்டேன்னா ஓநாய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பயம் காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான், எனக்கு ஓநாயை பார்த்தா பயம்னு இவளுக்கு எப்படி தெரியும், ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நடுவுலையுமே போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு கிட்ட, இப்போ சொல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், அதான் அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்ல, அவளை நான் தான் லவ் பண்ணுறேன், அவள் எனக்கு தான் ஓகே சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் எடுத்து காமிக்கிறான். அதாவது அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஃப்ரெண்டு தான் முதல்ல பாட்டிக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த பாட்டி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதுக்கு பதிலாக நீ எனக்கு பிரேஸ்லெட் தரணும், உன்னோட பிரேஸ்லெட்டை தந்தனா நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பா. இந்த மெசேஜை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கு, முக்கியமாக தம்பி எல்லார்கிட்டையுமே, என்னடா பாட்டி 2 பேரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க, நல்ல கெட்டிக்காரியான பாட்டியாக தான் இருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க,
தாத்தாக்கு கடுப்பாகுது. "டேய் இங்க பாருடா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி ஏதாட்டும் தப்பா சொன்னா அவ்வளதான்னு" சொல்ல, அதே மாரி ஃப்ரெண்டும், "இங்க பாரு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி பேசுற வேல வச்சுக்காதன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த தம்பி ஒரு ஃபோட்டோவ எடுத்து அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறான். "அப்பா இங்க பாத்தீங்களா? நீங்க அன்னைக்கு ஒரு நெக்லஸ பாட்டிக்கிட்ட குடுத்தீங்கல்ல, அந்த நெக்லஸ எல்லாத்தையுமே ஆன்லைன்ல பாட்டி வித்துட்டாங்க. அவங்க கண்டிப்பா கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு" சொல்ல, உடனே தாத்தா, "இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லவளா தான் இருப்பா. நானே போய் கண்டுபிடிக்கிறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போக போறாங்க. அப்பதான் 5வது பையனும் நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட போவான். கரெக்ட்டா ஹீரோயின் வந்து 5வது பையன்கிட்ட, "டேய் நின்னு. உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நல்லவ தான். எனக்கு இப்பதான் ஒரு ஞாபகம் வருது. நான் ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, தெரியாத்தனமா என்னோட வாட்ச தவற விட்டுட்டேன். அந்த பொண்ணு தான் ஓடி வந்து, 'ஏய் பொண்ணு உங்க வாட்ச கீழ விட்டுட்டீங்கன்னு' சொன்னா. கண்டிப்பா அவ நல்ல பொண்ணா தான் இருப்பான்னு" சொல்றதுக்குள்ளேயே, கரெக்ட்டா தாத்தா அங்கருந்து கார் எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த சத்தத்த கேட்ட ஹீரோயினு, அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க பாட்டிய தான் காமிக்கிறாங்க. பாட்டி தன்னோட பேரன்கிட்ட போய், "டேய் பேராண்டி என்னோட செயின் எடுத்தியா? அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தந்தது. குடு குடுன்னு கேட்டுட்டே இருக்க." பேரனுக்கு கடுப்பாயிட்டு, "ஆமா பாட்டி அந்த செயின நான் தான் ஆன்லைன்ல போட்டு வித்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் கெழட்டு பையன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புனான். நானும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்ட மட்டும் கேட்டேன். அவன் தந்துட்டான். அதையும் சேர்த்து வித்துட்டேன்னு" சொல்ல, பாட்டிக்கு கடுப்பாகுது. "ஏன்டா இப்படி பண்ண? நான் ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருக்கேன். இவன எப்படி லவ் பண்ண முடியும்? நீ தப்பு பண்ணிட்ட. இப்பமே அந்த செயின வாங்கித்தான்னு" சொல்லிட்டு சண்டை புடிச்சுட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாத்தா கேட்டுர்றாங்க. இங்க பேரன் வந்து, "பாட்டி நீ ரொம்ப ஓவரா தான் பேசுறன்னு" சொல்லிட்டு பாட்டிய புடிச்சு தள்ளி விட்டுர்றான். கரெக்ட்டா தாத்தா தான் ஓடி வந்து தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ பேரன் வந்து, "ஓ வந்துட்டீங்களா தாத்தா? நீங்க தான் என்னோட பாட்டியோட பாய் ஃப்ரெண்டா? எனக்கு நெறைய காசு தாங்கன்னு" கேட்க, தாத்தா நல்லா திட்டி விட்டுர்றாங்க. "நீலாம் ஒரு பேரனா? மொதல்ல ஒரு மனுஷனா நடந்துக்கோன்னு" சொல்ல, இந்த பேரனுக்கு கடுப்பாயிட்டு, அங்கருந்து ஒரு பால எடுத்து நேரா அந்த தாத்தா மண்டையிலயா போடுறான். கரெக்ட்டா அங்க யார் வராங்கன்னா, ஹீரோயின் தான். ஹீரோயின் அந்த பால புடிச்சுட்டு, "எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பையனையே அடிக்க வருவ? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பாட்டி தாத்தா கிட்ட, "ஏய் இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கே! உங்களோட பேத்தியான்னு?" கேட்க, உடனே தாத்தா, "அச்சச்சோ! அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க தான் நம்ம கல்யாணத்தையே நடத்த போறாங்க. அமைதியா இருங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அப்பதான் இந்த தம்பிக்கு கடுப்பாகி, "டேய் எங்க அப்பா மேலயே கை வச்சுட்டல, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அடிக்க போறான். ஆனா அந்த பேரன் பின்னாடி நெறையவே அடியாட்கள் இருக்கானா, இதெல்லாம் பார்த்துட்டு தம்பி பயந்து போய், "அச்சச்சோ! எனக்கெல்லாம் அடிக்கிறதெல்லாம் வராதுப்பா. நான் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன் யாரையுமே அடிக்க மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி போய் நின்னுக்கிட்டான். இப்ப ஹீரோயின் பேரன்கிட்ட, "சீக்கிரம் நீ ஆன்லைன்ல வித்தல்ல, அந்த நெக்லஸ எடுத்து தான்னு" கேட்க, அதுக்கு பேரன் சொல்றான், "இப்ப என்ன உங்களுக்கு நெக்லஸ் தானே வேணும்? நான் தரேன். ஆனா நீங்க அந்த கேம்ல ஜெயிக்கணும். அப்பதான் தருவேன்னு" சொல்ல, ஹீரோயினும் அந்த கேம்குள்ள போறாங்க. அப்பதான் இந்த தம்பி இருக்கான்ல, "எனக்கு கேம்னா சூப்பரா விளையாடுவேன். நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு" சொல்லிட்டு அந்த கேம் விளையாட போறான். ஆனா அவனால அந்த குச்சிய கூட தூக்க முடியல. அப்படி பறந்து போறானா, எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்பா பார்த்துட்டு தன்னோட 5வது பையன்கிட்ட, "டேய் உனக்கு படிக்க தான் முடியல, விளையாட கூட முடியாதா? ஒண்ணுத்துக்குமே நீ ஆக மாட்டேன்னு" சொல்லிட்டு திட்டிட்டே இருக்க, 5வது தம்பி, "நான் இப்ப எப்படி விளையாடுறேன் பாருங்கன்னு" சொல்லிட்டு எந்த காயின அடிக்கணுமோ அத அடிக்காம, வேற காயின அடிச்சுட்டான். எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த பேரன் வந்து விளையாடுறான். அவன் நெறைய காயினே ஜெயிச்சுட்டான். லாஸ்ட்ல ஒரு காயின் மட்டும் தான் இருக்கு. அதுல வந்து லாஸ்ட்டா தோத்து போயிட்டான். கடைசியா இந்த தம்பி தான் விளையாடணும். தம்பிக்கு பதிலா ஹீரோயின் நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அத வாங்கி விளையாண்டுட்டு இருக்கா. அவ எல்லா காயினுமே போட்டுட்டா. இப்ப அவளுக்கு ஒரு காயின் மட்டும் தான் இருக்கு. சரி அத போடலான்னு போகும்போது, இந்த பேரன் என்ன பண்ணுவான்னா, அந்த விளையாடுற இடத்துல நடுவுலயே படுத்துக்கிட்டு, "இப்ப போடு பாப்பு, இப்ப போடு பாப்புன்னு" சொல்ல, தம்பி வந்து சண்டைக்கு போவான். "என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ நடுவுல மாடு மாரி படுத்திருப்ப. என்னோட பாட்டி வந்து அடிக்கணுமோ? போ போன்னு" சொல்லிட்டே இருக்க, பேரன் வந்து, "இப்ப நான் என்ன பண்ணாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். நீ எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும்னு" சொல்ல, ஹீரோயினும் அழகா அத போட்டுட்டா. இப்ப ஹீரோயின் தான் ஜெயிச்சா. அந்த செயின தான்னு சொல்ல, பேரன் வந்து, "அதெல்லாம் தர முடியாது. நான் என்ன சொன்னாலும் நம்பிருவீங்களா? இங்கேருந்து போங்கன்னு" சொல்லிட்டு ரவுடி பசங்க எல்லாருமே கூப்பிடுறான். யார் வராங்கன்னா, வீல் சேர்ல ஒரு ஆள் வரான். இத பார்த்தோன்னே ஹீரோயின் நீயான்னு கேட்க, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான், இந்த தாத்தா வந்து அந்த தாதா இருக்கான்ல, அந்த ரவுடி பையன். அந்த ரவுடி பையன்கிட்ட, "அது யாருன்னு தெரியுதா? என்னோட அம்மா தான். என்னோட அம்மா திரும்பி வந்துட்டாங்கன்னு" சொல்ல, இந்த பெரிய ரவுடி பையனுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். இந்த போர்லாம் நடக்கும்ல, அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து ரொம்ப அனாதையா யாருமே இல்லாம சாப்பிட கூட வழி
வழி இல்லாமல் இருப்பான். அப்போ தான் ஹீரோயின் பக்கத்தில் போய் இந்தா இந்த பன்னு பட்டர் எல்லாமே சாப்பிடு. அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேல் உயிர் வாழ்கிறதுக்காக நான் சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை எல்லாமே உனக்கு பழகி கொடுக்குறேன்னு சொல்ல இந்த பையனும் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், கடைசி முடியும் உங்களுக்காக ஒரு நல்ல சிஷியனாக இருப்பேன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த ரவுடி பையன் வந்து மேடம் நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களை நான் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல ஹீரோயின் கேட்பா, நீ என்ன ரவுடிசமாக பண்ணிகிட்ருக்க, இதுக்காக தான் நான் உனக்கு குத்துச்சண்டைலாம் பழகி தந்தனா, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்போ தான் பேரன் இருக்கான்ல தன்னோட பாட்டிக்கிட்ட போய் பாட்டி பாட்டி என்னை காப்பாற்றுங்க, அந்த செயின் என்னால் எடுக்க முடியாது, ப்ளீஸ் பாட்டி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல அப்போன்னு பார்த்து ஹீரோயின் பாட்டிக்கிட்ட இங்கே பாரு, உன்னை பற்றி எல்லாமே நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன், உனக்கு ஒரு பையனும் பேரனும் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்போ பார்த்தாலும் அதை தா இதை தானு உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க போல இருக்கு, இங்கே பாரு இது உன்னோட லைஃபு, நீ குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மா ஆன பாட்டி ஆன அதெல்லாம் வேற, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு பொண்ணு, நீயா இருக்க முயற்சி பண்ணு, அவங்களுக்காக இவங்களுக்காக வாழ்ந்துட்டே இருந்தேன்னு நினச்சிக்கோயேன், உனக்காக எப்போவுமே வாழ முடியாது, உன்னை யார் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் வாழு, அது மட்டும் இல்லாமல் நீயா இருன்னு சொல்ல பாட்டிக்கு இப்போ தான் ஞான உதயமே பறந்துருக்கும், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு பேரனோட கன்னத்தில் பலார்னு ஒரு அறை கொடுத்து இங்கே பாரு இனிமேல் நீயும் உங்கள் அப்பனும் என்கிட்ட பேசக்கூடாது, நான் நானாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு. இங்கே 5வது தம்பி இருக்கான்ல 4வது அண்ணா கிட்ட, அண்ணா உனக்கு தெரியுமா, நான் தான் அங்கே விளையாண்டு பாட்டியை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்ருக்கான். கரெக்டாக அப்பா வந்து டேய் முட்டா பயலே நீ ஒன்றும் பண்ணல, எல்லாமே என்னோட அம்மா தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துட்றான். அதுக்கு 4வது அண்ணன் எனக்கு தான் நல்லா தெரியுமே அப்பா, இவனெல்லாம் நம்ப முடியாது, இவன் எல்லாமே பொய் புழுவுறான், பொய் புழுவு நீ முட்டைன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே இருக்கும்போது யாரோ கதவு தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா பாட்டி தான். இதை கேட்டதுக்கப்புறம் தாத்தாக்கு கையும் காலும் நிற்கவே முடியல. நேராக தன்னோட அம்மா கிட்ட அம்மா அம்மா நான் அழகா இருக்கானா, என்னை பார்க்கறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போவான். அப்போ தான் கேர்ள் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் கூட தானே இருக்கிறதுக்காக வந்திருக்க, வா உள்ளக்க போகலான்னு சொல்ல பாட்டி வந்து இங்கே பாரு, நான் வந்து நானாக இருக்க போகிறேன், எனக்கு எந்த சொந்தமும் வேண்டாம், நான் வந்து என்னோட வாழ்க்கை வாழ போகிறேன், எனக்கு நிறைய இடத்துக்கு போக பிடிக்கும், நிறைய பார்க்க பிடிக்கும், இவ்வளோ வருஷமாக நான் ஒருத்தங்க கைக்குள்ளேயே இருந்தேன், இனிமேல் யார் கைக்குள்ளேயும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னோட லைஃப்பை வாழ விடு, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்ல தாத்தாவோட இதயமே நொடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாட்டி காரில் போவாங்களா, தாத்தா பின்னாடியே ஓடி போவாங்க. நீ நல்லா இருக்கணும் சரியா, எப்பவுமே நீ நினச்சதை பண்ணு, அது மட்டும் இல்லாமல் நீ எங்கேனாலும் சுற்றி பாரு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டு போகாத போகாதன்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோயின் தாத்தாவை உள்ளக்க கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. டேய் கவலைப்படாதடா, ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல தாத்தா வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் அதை பற்றி நினைக்க போகிறதில்லன்னு சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்படியாடா இனிமே அந்த பொண்ணை பற்றி நினைக்க மாட்டியான்னு கேட்க உடனே பையன் அப்படிலாம் இல்லைம்மா, இனிமே அவளை மனசு முழுக்க நான் யோசிச்சுட்டே இருக்க போகிறேன், அவளை நினச்சிட்டே வாழ்ந்துட போகிறேன்னு சொல்ல ஹீரோயின் உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. தாத்தாக்கு கடுப்பாகுது. அம்மா நீங்கள் கூட சிரிக்கிறீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்கான்னு கேட்க ஹீரோயின் வந்து இல்லைடா, இது முடியும் தடவை நீ லவ் பண்ணுறத பார்த்துருக்கேன், அதே மாதிரி லவ் கிடைக்காததுனால இவ்வளோ அழுவுறியா, இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல தாத்தா தன்னோட 4வது பையன் 5வது பையன்கிட்ட டே ஏதாட்டு சொல்லி என்னை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் 4வது பையன் அப்பா நான் இது முடிய லவ் பண்ணதே கிடையாது, பேசாமல் 3வது அண்ணா கிட்ட ஏதாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க. அப்போ தான் 3வது அண்ணா அப்பா நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டிங்களா, ஆனால் ஒன்று இது முடிய நான் லவ் பண்ண பொண்ணுங்களை நான் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன், எந்த பொண்ணுமே என்ன வேண்டான்னு சொல்லலை, நான் எப்படி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது சொல்லுங்கப்பான்னு கேட்க அப்பாவுக்கு கடுப்பாயிட்டு டேய் இது முடிய என்னோட 5வது பையனை மட்டும்தான் அடின்னு அடிச்சிருக்கேன், இப்போ தடவை உன்னை கும்முன்னு நினைக்கிறேன், வாயை மூடிட்டு போடான்னு சொல்லிட்டு வீடியோ காலை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் தாத்தா தன்னோட பசங்களோட தோல் மேலே சாஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்களா. 5வது பையன் கேட்குறான் அப்பா ரொம்ப சோகமாகவே போகுது, ஏதாட்டு ஃபங்க்ஷன் இருந்தால் நல்லா இருக்கலான்னு கேட்க தாத்தா சொல்கிறாங்க
இப்போதைக்கு என்னோட அம்மாவோட பர்த்டே வரப்போகுது. அது பெருசா கொண்டாடலான்னு சொல்லிட்டு, அந்த பர்த்டேக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. இப்ப எல்லாமே அந்த பர்த்டேக்கு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. இப்ப ஹீரோயின சுத்தி எல்லா பசங்களும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் இந்த 3வது பையன் இருக்கான்ல, அவன் சொல்றான், "பாட்டி பாட்டி உங்களுக்கு இந்த உலகத்திலே பெஸ்ட் கிஃப்ட்டா தரப்போறேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து ஒரு தாத்தா வீல் சேர்ல வந்து ஹீரோயின் பக்கத்துல போய், "நீ வந்துட்டியா? உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் கேள்விப்பட்டேன். நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கியாமே. இந்தா என்னோட கார்டனையே உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். இதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட்டுன்னு" சொல்லிட்டு கையில குடுக்குறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு, "நீ தானே என்னோட ஃப்ரெண்டு. ஒரு வழியா வந்துட்டியா? என்னை எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன்னு" கேட்க, அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றான், "உன்னை பார்த்தா என்னால கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா? இந்தா எல்லாமே உனக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். இந்த வார்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, எல்லாருக்குமே மிலிட்ரி ட்ரெய்னிங் மாரி குடுப்பாங்கல்ல, அங்க தான் எல்லாருமே ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டுலலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஃப்ரெண்டு ஹீரோயின சைட் அடிச்சுட்டே இருப்பான். கரெக்ட்டா அங்க நெறைய போர் எல்லாமே ஆரம்பிச்சுரும். அந்த நேரத்துல எல்லாருமே தள்ளிட்டு போகும்போது, இந்த பையன் மட்டும், "ஏய் இங்க பாரு, இங்க பாருன்னு" சொல்லிட்டு ஹீரோயின கை காமிச்சுட்டே இருப்பான். ஆனா ஹீரோயின எல்லாருமே தள்ளி விட்டுருவாங்களா, எல்லாருமே ஒவ்வொரு சைடா போயிருவாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு வழியா ஹீரோயின பார்த்ததுக்கப்புறம், "நீ வந்துட்டியான்னு" கேட்டிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமா, "ஹேப்பி பர்த்டே ஃப்ரெண்டுன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். அப்பதான் அப்பா தன்னோட பையன்கிட்ட, "டேய் டடி பசங்களா, அங்க பாருங்க. அவங்க ஃப்ரெண்டுலாம் ஒரு கார்டனையே பரிசா குடுத்துருக்காங்க. நீங்க என்ன குடுக்குறீங்கன்னு?" கேட்க, உடனே எல்லாருமே, "நாங்க என்ன குடுக்க போறோம்? அவங்களோட பெரிய கிஃப்ட் யாராலயுமே குடுக்க முடியாதுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த 5வது தம்பி இருக்கான்ல, அவன் மட்டும், "நான் வச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்கிறான். உடனே எல்லா பசங்களும், "டேய் காட்டுறா, காட்டுறான்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, தம்பி ஒரு பெரிய போஸ்டர் எடுத்து வைக்கிறான். அந்த போஸ்டர் முழுக்க இந்த 5வது தம்பியோட ஃபோட்டோவா இருக்கு. இத பார்த்தோன்னே, "ஐயோ! பார்க்க முடியல. மொதல்ல அத மூடி வைடா. இதுதான் பெரிய கிஃப்ட்டான்னு" கேட்க, 5வது தம்பியும், "ஆமா, இதுதான் ஒரு பெரிய கிஃப்ட்டு. என்னை மாரி ஒரு ஆண் அழகன நீங்கலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு" சொல்லிட்டு நேரா தன்னோட அண்ணங்க கிட்ட, "இங்க பாரு பாருன்னு" சொல்ல, அண்ணங்கலாம் கண்ண மூடிட்டு, "வாமிட்டா வருது, ஓடிடுன்னு" சொல்ல, உடனே இந்த தம்பி வந்து நேரா ஹீரோயின் கிட்ட, "பாட்டி உங்களுக்காட்டும் இந்த கிஃப்ட் புடிச்சிருக்கான்னு" கேட்க, பாட்டி அந்த கிஃப்ட்ட வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க 5வது தம்பியோட காலேஜ் எக்ஸாம தான் காமிக்கிறாங்க. காலேஜ்ல சேர்றதுக்காக கடைசியா ஒரு எக்ஸாம் வைப்பாங்கல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அத எழுதிட்டு வந்திருப்பான். அப்போ ஃப்ரெண்டு கேட்பான், "டேய் மச்சான், என்ன பார்க்கறதுக்காக என்னோட ஃபேமிலியே வெளியில தான் நிக்கிறாங்க. உன்னோட ஃபேமிலி வரலையான்னு?" கேட்க, தம்பி மனசுக்குள்ள, "ச்சே, நானும் தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனா என்ன பார்க்க யாருமே வரல. எனக்கு தெரியும். என்னோட அண்ணங்கலாம் நல்லா படிச்சிருக்காங்க. நான் படிக்காத முட்டாள் தானே. எனக்காக யார் வருவாங்கன்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட விட்டு குடுக்க கூடாதுல்ல. "அதெல்லாம் உனக்கு தெரியாது. என்னோட வீட்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்குன்னு" சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறான். ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கானா, அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா, அண்ணன் எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி மாரி வச்சிருப்பாங்க போல இருக்கு. இத பார்த்தோனே தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, தம்பி அப்பாவ கட்டி பிடிச்சிட்டு, "இது எல்லாம் எனக்காகவான்னு?" கேட்க, அப்பாவும், "ஆமாடா, இது எல்லாமே உனக்காக தான். ஐ லவ் யூ செல்லோன்னு" சொல்லிட்டு கேக் எல்லாமே வெட்டுறாங்க. தம்பி தன்னோட அப்பா கிட்ட, "அப்பா ஒரு வழியா இனிமே காலேஜுக்கு போக போறேன். அது மட்டும் இல்லாம இனிமே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு நெறைய பேர் கிடைப்பாங்க. எனக்கு நெறைய பாக்கெட் மணி வேணும்னு" சொல்ல, அதுக்கு அப்பா, "டேய் தடியா காமெடி பண்ணாதடா. உன்னோட மொகரக்கட்டைக்கெல்லாம் எப்பவுமே கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ணங்க எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 4வது அண்ணா தம்பிக்கிட்ட சொல்றான், "இங்க பாருடா, நானும் தான் காலேஜுக்கு போறேன். ஆனா நான் பாக்கெட் மணி எதுவுமே வாங்க போறதில்ல. நானே சம்பாதிச்சு செலவு பண்ணுவேன்னு" சொல்ல, தம்பிக்கு ஒரு மாரி கஷ்டமாயிரும். "இப்ப என்ன? என்னால சம்பாதிக்க முடியாது. அப்பா நான் சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு அதுக்கு மட்டுமாட்டு காசு தாங்கன்னு" சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டே இருக்க, எல்லாருக்குமே சிரிப்பு தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் காலேஜ் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின், 4வது அண்ணா, தம்பி எல்லாருமே காலேஜ்குள்ள போறாங்க. நெறைய பொண்ணுங்க ஓடி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்க, தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "பாத்தீங்களா நான் எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கேன். அதனால தான் பொண்ணுங்க எல்லாருமே என்ன ஃபோட்டோ எடுத்துக்க கேட்குறாங்க. சரி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு" சொல்ல, அந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த தம்பி கையில கேமராவ குடுத்துட்டு, "சீக்கிரம் சீக்கிரம் இந்த பையன் கூடயும், பொண்ணு கூடயும் எங்கள ஃபோட்டோ எடுங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப அழகா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்றாங்க. தம்பிக்கு கடுப்பாயிட்டு,
அப்படியே கேமராவை வச்சுட்டு அவனை மட்டுமே ஃபோட்டோ எடுத்துட்டு கையில் கொடுத்துட்டான். அந்த பொண்ணுங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு, டேய் நான் ஒன்றும் உன்னையே ஃபோட்டோ எடுக்க சொல்லலடா, எங்கள் எல்லாரையுமே ஃபோட்டோ எடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க தம்பி கண்டுக்கிடாம, ஆமாம் ஆமாம் என்னோட 4வது அண்ணனும் என்னோட பாட்டியும் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா போடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். காலேஜ்குள்ளே ஹீரோயின் தம்பி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அங்கே பசங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸுக்கு புதுசாக ஒரு சார் வர போகிறாங்க. அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களாம், அழகாக இருப்பாங்களாம், க்யூட்டாக இருப்பாங்களாம். ஐயோ அவங்க எப்போ வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஹீரோயினும் அப்படி யார் ஹேண்ட்ஸமாக வரப்போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அங்கேருந்து ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரான். அங்கே யார் வராங்கன்னா 3வது அண்ணா தான். 3வது அண்ணா ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்து நிற்கிறாங்க. தம்பிக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டே இருக்க, இந்த 3வது அண்ணா கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே அழகாக நடத்திட்டு இருக்காங்களா. அங்கே தான் ஒரு பொண்ணு வரா. இவளோட பேர் லின். லின் உட்காந்துட்டு சார் கிட்ட கேட்குறா, சார் எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமான்னு கேட்க, ப்ரொஃபஸர் ஓகே சொல்லிட்டான். இந்த பொண்ணு லின் கேட்குறா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்க, இது எல்லா கிளாஸ் பசங்களும் ஐயோ லின் என்ன கேள்வி கேட்டால் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் லின் தான் நம்ம கிளாஸ்லேயே ரொம்ப அழகான பொண்ணு, ப்ரொஃபஸர் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, இவளை தான் கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்க, இது எல்லாத்தையுமே பார்த்து தம்பி என்ன நினைக்கிறான்னா, என்னோட அண்ணா பொண்ணுங்களை பார்த்தா ஏற்கனவே பல்ல பல்ல காமிப்பான், இப்போ மாட்டேன்னா சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த 3வது அண்ணன் கோவப்பட்டு, ஏமா நீ படிக்க தானே வந்திருக்க, படிக்கிற வேலையை மட்டும் பாரு சரியா, தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். இந்த லின் பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாளா. இப்போ கிளாஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹீரோயின் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு டே இங்கே வாடான்னு கூப்பிட லின் பொண்ணுக்கு கடுப்பாகுது. ஹீரோயின் கிட்ட என்ன ப்ரொஃபஸரை வா போன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன், அவங்களாம் வரமாட்டாங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லும்போது ப்ரொஃபஸர் ஓடி வந்து ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். என்ன பாட்டி கூப்பிட்டீங்களான்னு கேட்க, ஹீரோயின் நீ நல்லாவே கிளாஸ் நடத்தின, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்ல, உடனே ப்ரொஃபஸர் வாங்க பாட்டி நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஹேண்ட்பேக் எல்லாத்தையுமே தூக்கிக்கிறான். இதை பார்த்த அந்த 2 தம்பிங்களும் போட்டிக்கு வராங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, நாங்களே என்னோட பாட்டி கூட வந்தது அவங்களுக்கு நிறைய சேவை செய்ய தான், வாங்க பாட்டி நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னடானா தண்ணியை குடிக்க சொல்கிறான், இன்னொருத்தர் என்னடானா ஜூஸை கொண்டு வந்து ஜூஸ் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. லின் பார்க்குறா, ஆமாம் இந்த ஹீரோயின் கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸர் ஏன் ஓடி போகிறான், இல்லையே இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயினை புகழ்ந்து பேசுகிறாங்க. அந்த பொண்ணு நல்லா டான்ஸ் பண்ணுவாளாம், நல்ல பாட்டு பாடுவாளாம், அதே மாதிரி நல்ல மார்க்கும் எடுப்பான்னு சொல்ல லின்னுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ச்சே இந்த காலேஜ் முழுக்க என்னை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, இப்போ அந்த ஹீரோயினை பற்றி பேசுகிறாளா, இல்லை இல்லை இருக்கட்டும் அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வில்லத்தனமாக பிளான் போடுறா. எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு. 5வது தம்பி எல்லார்கிட்டையுமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸரே 3வது அண்ணா தான், 3வது அண்ணா இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 3வது அண்ணா உள்ளக்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், முக்கியமாக பாட்டிக்கு, பாட்டி இந்தாங்க இந்த ரோஸ் பூ உங்களுக்கு தான் சொல்லிட்டு கையில் கொடுக்கான். ஹீரோயினும் வாங்கிக்கிறா. அதுக்குள்ளேயே அப்பாவுக்கு கடுப்பாயிட்டு, ச்சே என்னோட அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் ரோஸ் பூ கொடுக்கன்னு சொல்லிட்டு வாங்கி பிச்சி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 3வது பேரங்கிட்ட, டே பேராண்டி நான் வந்து நாசால ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், நீயும் என் கூட வந்து சேர்ந்துக்கிறியான்னு கேட்க, இதெல்லாம் கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. 3வது அண்ணா கேட்குறான், என்னது அந்த ப்ராஜெக்ட் நீங்களா பண்ண போகிறீங்க, அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், உங்களை பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ப்ராஜெக்டை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் தம்பி இங்கே எல்லார்கிட்டையுமே என் கூட கேம் விளையாடுவாங்க, எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருக்காதீங்க, கேம் விளையாடலாமா கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்க, மறுபடியும் இந்த 4வது அண்ணா கூட எனக்கு கூட அந்த ப்ராஜெக்டை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சகஜமாக பேசிகிட்டே இருக்கான். தம்பிக்கு கடுப்பாகுது. ச்சே எல்லாருமே படிப்பு படிப்புன்னு கிறுக்காயிராதீங்க என்னன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது இங்கே தாத்தாக்கு ஒரு ஃபோன் வருது. அது கேட்டோன்னே அவங்க ரொம்பவே சோகமாயிடுறாங்க. நேராக தன்னோட அம்மா கிட்ட, அம்மா உங்கள் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை போய் பார்க்கலாமான்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் ஓகே நம்ம பார்க்கலாம், என்னோட ஃப்ரெண்டு எனக்கு பர்த்டேக்கு ஒரு கார்டனே கிஃப்டாக கொடுத்தான்ல அந்த இடத்துலையே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போயாச்சு. தம்பி மட்டும்தான் ஹீரோயின் கூட நிற்கிறாங்க.
அதாவது இந்த ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைல்ல, சும்மா ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாரி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டுருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்போ தான் இந்த ஃப்ரெண்டோட 2 சொந்தக்காரங்க வராங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட, "ச்சே! இது எவ்வளோ பெரிய கார்டன் தெரியுமா? அந்த கார்டன போய் எங்க சித்தப்பா உங்களுக்கு கிஃப்ட்டா தந்துட்டாங்க. எனக்கு எரிச்சலா வருதுன்னு பேசிட்டே இருக்க." இதெல்லாம் கேட்கும்போது தம்பிக்கு கடுப்பா இருக்கு. என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு திட்ட போறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாத அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வரான். ஃப்ரெண்டு அந்த சொந்தக்காரங்கள, "இங்கே பாருங்க, அந்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கோவம் ஆயிரும்ன்னு" சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை தனியாக கூப்பிட்டு போய், "உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், கவலைப்படாத, நான் ஏதாட்டும் மருந்து தயாரிக்கிறேன்னு" சொல்ல ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே, "சேச்சே, நான் இன்னும் அதிகமாக உயிரெலாம் வாழ முடியாது, எனக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில் உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு" சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அதே சமயம் தம்பி இருக்கானே, அந்த 2 சொந்தக்காரங்களையும் பார்த்து, இவங்கலாம் ஒரு சொந்தக்காரங்களா? பார்த்தா எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. இவங்க குடும்பத்துல அந்த ஃப்ரெண்டு தாத்தாவ தவிர வேற யாருமே நல்ல பசங்க இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது, ஒரு பொண்ணு ஸ்டைலா பைக்க ஓட்டிட்டு வருவா. இவளோட பேரு ஜோயா. ஜோயா பைக்லேருந்து இறங்கி உள்ளக்க வருவாளா? அப்போதான் கரெக்டாக தம்பி பார்த்துருவான். என்னடா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, அவன் தெரியாத்தனமா தட்டி கீழே விழ போகிறான். இந்த பொண்ணு தான் பிடிச்சிட்டு, "நீ ஓகேவா, நல்லா தானே இருக்கன்னு" கேட்க, தம்பி பார்த்துட்டு, "நான் இவ்வளோ வருஷமாக இதே மாதிரி நல்லா இருந்ததே கிடையாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு" சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்க, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். இந்த 2 சொந்தக்காரங்களும் இந்த ஜோயா பொண்ணை பார்த்துடுறாங்க. அவளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இவ எதுக்கு இங்கே வந்தா? இவளோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஆனால் என்னோட சித்தப்பா தான் இவளை தத்தெடுத்து வளர்த்தாங்க. ச்சே, இவெல்லாம் எதுக்கு இங்கே வாரான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணு சோயா அந்த ஃப்ரெண்டு தாத்தாக்கு தூரத்து சொந்த மாதிரி தத்து எடுத்து வளர்த்துருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு ஜோயா நேராக தாத்தா கிட்ட போய், "தாத்தா நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இந்தாங்க தாத்தா, உங்களுக்கு மெடிசின் எல்லாமே மலையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு நிறைய மெடிசினை தாத்தா கையில் கொடுத்துட்டு நேராக ஹீரோயின் கிட்ட, "ஆண்டி நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு" சொல்லிட்டு உள்ளக்கு போய் பேச போயிடுவா. இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட, "இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, பேசாமல் உன்னோட சொத்தை ஏன் இவ பேருக்கே எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு" சொல்கிறாங்க. தாத்தாவும், "ஆமாம்மா, என்னோட சொந்தக்காரங்களை யாரையுமே நம்ப முடியாது, யோசித்து சொல்கிறேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே இந்த சித்தப்பா பசங்க 2 பேர் வந்தாங்கள்ல சொந்தக்காரங்கன்னு, அவங்க 2 பேருமே கேட்டுருவாங்க. அவங்களுக்கு கடுப்பாயிரும். 2 பேருமே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த கலட்டு பையன் செத்து போனதுக்கப்புறம் அவனோட சொத்து எல்லாமே நம்மளுக்கு வரும்னு பார்த்தா, ஏதோ அனாதை பிள்ளைக்கு எழுதி கொடுக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை விடக்கூடாது, பேசாமல் இவனை சாகடிச்சு சொத்தை எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு எழுதிடலான்னு சொல்லிட்டு விஷத்தை கலக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே இந்த ஜோயா பொண்ணு பார்த்துருவா. ஜோயா அந்த சொந்தக்காரங்க கிட்ட, "என்ன பெரிய பிளான்லாம் போடுறீங்க போல இருக்குன்னு" கேட்க, உடனே அந்த ஆண்டி நேராக ஜோயா கிட்ட, "இங்கே பாரு, நான் உனக்கு நிறைய பணம் தரேன், அமைதியாக இருக்கணும், இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு" சொல்ல, இவளும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. அப்போ தான் சொந்தக்காரங்க இந்த விஷம் கலந்த காஃபியை எடுத்து சித்தப்பா கையில் கொடுத்து, "குடிங்கன்னு" சொல்லி கொடுப்பாங்க. குடிக்க போகும்போது ஏதோ கல் வந்து அந்த காஃபியை தட்டி விட்டுரும். இதை பார்த்த ஹீரோயின், "இல்லையே, அந்த காஃபியில் ஏதோ கலந்த மாதிரி இருக்குன்னு" சொல்ல, தம்பியும் அந்த காஃபி கப் எடுத்து ஹீரோயின் கையில் கொடுப்பாங்க. ஹீரோயின் மோந்து பார்த்துட்டு, "இதில் விஷம் கலந்துருக்கு, யார் கலந்தான்னு" கேட்க, உடனே அந்த சொந்தக்காரங்க, "சித்தப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த காஃபி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணது உங்கள் ஃப்ரெண்டு ஹீரோயின் தான், அவங்கக்கிட்ட எதுனாலும் கேளுங்க, அவங்க தான் உங்களை கொல்ல பார்த்துருக்கணும், அவங்க உங்கள் சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட பார்க்குறாங்கன்னு" ஹீரோயின் மேலே பழிய தூக்கி போட, ஹீரோயின் நான் இல்லைன்னு சொல்கிறா. அதுக்குள்ளேயே ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, "இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே என்னோட சொத்து எல்லாத்தையுமே ஹீரோயின் பேரில் எழுதி வைக்கிறதுக்காக நான் கேட்டேன், ஆனால் அவள் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா, அவளாக எனக்கு விஷம் கொடுக்க போகிறா, சும்மா ஏமாத்தாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது தான் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, "இல்லை சித்தப்பா, இந்த விஷத்தை கலந்தது உங்கள் பக்கத்தில் இருக்காங்களே உங்கள் ஃப்ரெண்டு, அவங்க தான். ஜோயா பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னா, நீங்கள் வேணும்னா ஜோயா கிட்ட கேளுங்கன்னு" சொல்ல, அந்த பொண்ணும், "ஆமாம், விஷம் கலந்தது உண்மைதான்" சொல்லிடுவா. இதை கேட்டதுக்கப்புறம் தம்பிக்கு கடுப்பாயிட்டு, "ஏய் பொண்ணு, நீ ரொம்ப நல்லவன் நினச்சா இவ்வளோ கெட்டவளாக இருக்க, என்னோட பாட்டி மேலேயே பழிய போடுறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அடிக்க போகிறான். அதுக்குள்ளேயே இந்த ஜோயா பொண்ணு எல்லார் முன்னாடியுமே என்ன சொல்கிறான்னா, "விஷம் கலந்தது உண்மைதான், அது கலந்தது அந்த சொந்தக்காரங்க தான், இதோ என்கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. எல்லாரும் முன்னாடியுமே போட்டு காமிப்பாளா. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த தம்பி இருக்கானே, "அச்சோ, நான் இவளையா சந்தேகப்பட்டுட்டேன், என் பட்டுக்குட்டி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு" சொல்லிட்டு அவளே ரசித்து பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் இப்போ தான் ஜோயா கிட்ட கேட்குறா,
நீ தானே என்னோட ஃப்ரெண்டு, அந்த விஷம் கலந்த காஃபிய குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம கல்ல தூக்கி போட்டேன்னு கேட்க, ஆமான்னு இவளும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு தாத்தா சொந்தக்காரங்க எல்லாரையுமே விரட்டி அனுப்பிட்டு, அந்த சொத்தை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு ஜோயாக்கே எழுதி குடுக்குறதா சொல்லிட்டாங்க. இந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி ஓடி போய் 4வது அண்ணா கிட்ட, "அண்ணா அண்ணா நான் ஒரு பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவ ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? அவ தான் நம்ம வீட்டு அண்ணின்னு" சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறா. ஃபோட்டோ மாறி போயிரும். அதில இப்ப என்ன ஃபோட்டோ இருக்குன்னா, ஒரு பன்னி இருக்குல்ல, பன்னியோட ஃபோட்டோ இருக்கும். இத பார்த்ததுக்கப்புறம் 4வது அண்ணன் யோசிச்சு பார்ப்பான். என்னடா இவனோட டேஸ்ட்டு இவ்ளோ மட்டமா போச்சு. சரி பொண்ணு கிடைக்கலன்னு கடைசியில ஒரு பன்னியையே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த தம்பி வேற, நான் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட ஜாலியா வாழ போறேன்னு சொல்ல, 4வது அண்ணன் யோசிச்சு பார்க்குறான். என்னடா பன்னி கூட கல்யாணம் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவனால சிரிப்ப அடக்கவே முடியல. விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அடுத்த நாள் தம்பியும் ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் அப்பா ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் அந்த ஜோயா பொண்ணு நம்ம வீட்டுக்கே வரா, என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்ல, இந்த தம்பி வெட்கப்பட்டுட்டே, அவள் எதுக்காக வரான்னு தெரியுமா, என்ன பார்க்க தான். ஆமாம் ஜோயாக்கே என்னை ரொம்ப பிடிக்கும், அவள் என்னை காதலிக்கிறான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு சிரிப்பை அடக்க முடியாது. என்னது உண்மையாவா? அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க, உடனே இந்த தம்பி, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு என்னை பார்த்ததுக்கப்புறம் என் வலையில் விழுந்துட்டா, என் அழகில் அப்படியே மயங்கிட்டா, அவளுக்கு என்ன தான் பிடிக்கும், என்னை பார்க்குற சாக்கில் தான் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு வரா, அவள் என்ன லவ் பண்ணுறான்னு பெருமையாக பேசிகிட்டே இருக்க, இதை எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஜோயா கேட்டுருவா. ஜோயா தம்பி பக்கத்தில் போய், என்னது நான் உங்களை லவ் பண்ணுறேனா, யார் சொன்னா, நான்லாம் உங்களை லவ் பண்ணலன்னு கேட்க, உடனே தம்பிக்கு அவமானம் ஆயிரும். இல்லை இல்லை இந்த பொண்ணு பொய் சொல்கிறா, கூச்சப்படுறா, எல்லார் முன்னாடியுமே என்னை லவ் பண்ணுறேன்னு எப்படி ஒரு பொண்ணால் ஒத்துக்க முடியும், அப்படி தானே ஜோயா நீ கூச்சப்படுற தானேன்னு கேட்க, உடனே இந்த ஜோயா பொண்ணு பக்கத்துலேயே போயிட்டே இருக்கா. அப்படி கிஸ் கொடுக்குற மாதிரி போய் தம்பிக்கிட்ட, பாத்தியா எல்லார் முன்னாடியுமே உனக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்துலேயே வந்தேன், எனக்கு கூச்சமா, நான் இது முடியும் கூச்சப்பட்டதே கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கல, போய் தொலைன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க. அதுக்கப்புறம் தம்பி ஓடி போய் தன்னோட ஃபோனை எடுத்து ஆன்லைனில் சர்ச் பண்ணுவான். ஒரு பொண்ணு டெய்லியுமே என்னோடய வீட்டுக்கு வருது, ஆனால் என்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறா, இதுக்கு என்ன காரணம்னு கேட்க, அதுவும் சொல்லுது, அதுவா ஒருவேளை அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் உள்ள வேற ஏதாட்டு ஒரு பையனை லவ் பண்ணலான்னு சொல்ல, இதை கேட்டோன்னே இவனுக்கு ஷாக்கு, வேற இந்த பையனை இந்த பொண்ணு லவ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது தான் அங்கே 4வது அண்ணா போய் ஜோயா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. கம்பெனி விஷயமா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவனுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். 4வது அண்ணா பேசி முடிச்சுட்டு ரூம்குள்ளே வருவான். அங்கே தான் இந்த தம்பி இருக்கான்ல ஸ்டைலில் நின்றுக்கிட்டு, டே அண்ணா நின்றுடா, இவ்வளோ நாளும் நான் உன்னை அண்ணா அண்ணான்னு சுற்றி சுற்றி வந்தல, இனிமேல் நீ என்னோட அண்ணா கிடையாது, நீ என்னோட எதிரி, இங்கே பாரு ஜோயா என்னோட ஆள், நீ ஜோயாவை மயக்கணும்னு நினச்சா அவ்வளோதான்னு சொல்ல, இதை கேட்டதுக்கப்புறம் 4வது அண்ணா, ஓ அப்படி போகுதா கதை, ஜோயா எனக்கு தாண்டா, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு மனசில் யார் இருக்காங்களோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்க, தம்பிக்கு கடுப்பாயிருது. அண்ணனோட சட்டையை பிடிச்சி சண்டை பிடிக்க போவான்னு பார்த்தா நேராக காலில் விழுந்து, அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், விட்டு தந்துடுன்னு சொல்லிட்டு என்னவோ பிளாக்மெயில் பண்ணுறான். என்ன சொல்கிறான் தெரியுமா, உனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாமே கிடச்சிருக்கு, எனக்கு எதுவுமே கிடச்சது கிடையாது, அம்மா அப்பான்னு ஏதோ சொல்ல போகிறான். அதுக்குள்ளே 4வது அண்ணா, டேய் உன்னோட அம்மா அப்பாவும் தான் எனக்கும் அம்மா அப்பா, எனக்கு மட்டும் எல்லாம் கிடச்சிட்டோம், சும்மா இதாட்டு பேசாதன்னு கேட்க, உடனே தம்பி, உனக்கு தெரியாது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அப்பா என்னை அடிச்சுட்டே இருப்பாங்க, அவ்வளோத்துக்கும் நான் பாவப்பட்ட பையன்னு சொல்ல, 4வது அண்ணனும், அப்படியா உன்னையாட்ட அடித்தாங்க, என்னை ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டாங்க, நான் உன்னோட பாவம் இல்லையா, பேசாமல் ஜோயாவை எனக்கே தந்துடுறேன்னு சொல்ல, அதுக்கு தம்பி கோவப்பட்டு, நீ சொன்னால் கேட்க மாட்ட, உன்னை அடித்தாதான் தீரும்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சண்டை கையால் தான் போடுவாங்கன்னு பார்த்தா 2 பேருமே அங்கிட்டும் இங்கிட்டும் டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அங்கே வேலை செய்கிற அக்கா வந்து காமெடியாக, சார் சார் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஜோயாவும் வராங்க. ஜோயா பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, அதுக்கு தம்பி, இங்கே பாரு ஜோயா, நீ என்ன தான் லவ் பண்ணணும், என்னோட அண்ணனை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜோயா, யார் சொன்னால் நான் உன்னோட அண்ணனை லவ் பண்ணுறேன்னு,
எனக்கு உன்னையும் பிடிக்காது, உன்னோட அண்ணனையும் பிடிக்காது. நான் வந்ததே ஹீரோயின பார்க்க தான்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டதுக்கப்புறம் தம்பிக்கு ஷாக்கு. என்னது ஹீரோயின பார்க்க வந்தியா? அப்போ ஜோயா லவ் பண்ணுறது ஹீரோயினையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அதே மாதிரி 4வது அண்ணனும் தம்பியோட காதில் போய் ஆமாடா ஜோயா லவ் பண்ணுறது ஹீரோயினை தான் ஒன்றை கிடையாதுன்னு சொல்ல இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் சந்தோஷமாகவும் இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, ஜோயா என்ன லவ் பண்ணலனாலும் உன்னையும் லவ் பண்ணல, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பேசிகிட்டே இருக்கும்போது இது எல்லாமே ஜோயாவோட காதில் விழுந்துடுது. ஜோயா ஹீரோயின் கிட்ட அச்சச்சோ மேடம், உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, உங்கள் மேலே நிறைய பாசம் இருக்கிறதுனால தான் உங்களை வந்து பார்த்தேன், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அதான் என்னோட தாத்தா. என்னோட தாத்தா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கே தெரியும் தானேன்னு கேட்க ஹீரோயினும் சிரிச்சிட்டு ஆமாம் ஆமாம், உங்கள் தாத்தா என்னை லவ் பண்ணது உண்மைதான். ஆனால் அவர் இந்த விஷயத்த கடைசி முடிய என்கிட்ட சொல்லவே இல்லை. நீயும் உன்னோட தாத்தா கிட்ட இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதை சொல்லிடாதன்னு சொல்ல ஜோயாவும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஜோயா கிளம்புனதுக்கப்புறம் தம்பி அண்ணா கிட்ட டே அண்ணா, ஜோயா உன்னை லவ் பண்ணலன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே, அப்போ என்னை கிண்டல் பண்ணியான்னு கேட்க அண்ணாவும் ஆமாம் ஆமாம், நீ தான் அப்போதே என்னை உன்னோட எதிரின்னு சொன்னல, இப்போ எதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, போன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஆனால் தம்பி விடாமல் அண்ணா அப்போதே வேற வாய் பேசிச்சு, நீ தான் என்னோட அண்ணா, என்னோட செல்ல அண்ணாலாம் தங்க அண்ணலான்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். நைட் ஆயிடுச்சு. இந்த தம்பி மட்டும் சோகமாக இருப்பான். அப்போ தான் அப்பா வந்து கேட்குறாங்க என்னடா சோகமாக மூஞ்சி வச்சுருக்கேன்னு. உடனே தம்பி சொல்கிறான் அப்பா எப்படினாலும் நீங்கள் என்னை திட்ட தான் போகிறீங்க, திட்டுங்க திட்டுங்க, நானே மனசு உடஞ்சி போயிருக்கேன்னு சொல்ல அப்பா அதுக்கு எனக்கு தெரியும் உனக்கு காதல் தோல்வியாமே, பரவாயில்ல நீயும் நானும் ஒன்று தான், நம்ம 2 பேருமே சேர்ந்து சரக்கு அடிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க லவ்வரை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. தம்பி சொல்கிறான் என்னோட லவ்வருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்ல அதுக்கு அப்பா என்னோட லவ்வருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு 2 பேருமே அழுதுகிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே க்யூட்டாக டான்ஸ் ஆடுவாங்களா. கரெக்டாக இதை 4வது அண்ணா பார்ப்பான். 4வது அண்ணா என்னை விட்டுட்டா டான்ஸ் ஆடுறீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு 3 பேருமே அழகாக டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்களா. இதை தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்த்துட்டு மனசுக்குள்ளே யாருக்காட்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னோடய ஃபேமிலியை மாதிரி எல்லாருமே கலந்து பேசுங்க, அதே மாதிரி இந்த மாதிரி டான்ஸ் ஆடுங்க, எல்லாமே மறந்து போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டான்ஸை ரசித்து பார்த்துட்ருப்பா. அடுத்த நாள் காலேஜில் இந்த ப்ரொஃபஸர் இருக்காங்களா எல்லாருக்கிட்டையுமே மார்க்கை சொல்லுவாங்க. அதில் நம்ம ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பா. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த லின் பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஹீரோயின் வந்து கிராமத்துலேருந்து வந்தவளாம், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு படிப்பறிவு எதுவுமே கிடையாதுன்னு கேள்விப்பட்டேன், அவளால் எப்படி ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்க முடியும், இது எல்லாமே பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்து ப்ரொஃபஸர் காதில் விழுந்துருது. ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே இங்கே வாங்க, ஹீரோயினை பற்றி அந்த பொண்ணு தப்பாக சொல்லிச்சுல, ஆனால் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க்கு இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானே ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் என்னோட பெரிய சயின்டிஸ்ட் ஹீரோயின் தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இதை கேட்டதுக்கப்புறம் லின்னுக்கு இன்னுமே கடுப்பாயிரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோயின் வந்து நல்ல பொண்ணே கிடையாது, கெட்ட பொண்ணு, இவ வந்து ப்ரொஃபஸரே மயக்கிக்கிட்டா, இவ எப்படி பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருப்பா, எல்லாமே இந்த ப்ரொஃபஸரை மயக்கி அவன் கூட ஒன்றா இருந்திருப்பான், அதனால தான் இவனும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு ஃப்ரெண்ட்ஸையே நம்ப வச்சுட்டா. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினும் 3வது அண்ணனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா நம்ம ரிசர்ச் நல்லாவே போயிட்டுருக்கு, சீக்கிரமாகவே அவார்ட் வாங்க போகிறோன்னு பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே பசங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணு பாருடி, அவள் ப்ரொஃபஸரை மைக்கி தான் ஃபஸ்ட் ரேங்க் எல்லாமே வாங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணுவாங்கள்ல சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஹீரோயின் கிட்ட மேடம் எங்கள் ப்ராஜெக்டில் ஒரு டவுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயினும் அங்கே ஓடி போகிறா. இதெல்லாம் பார்த்த பசங்க ஆமாம் ஹீரோயின் உண்மையாகவே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு போல இருக்குது, சயின்டிஸ்ட் எல்லாருமே அவகிட்ட வந்து பேசுகிறாங்க, அப்போ எதுக்கு ஆன்லைனில் ஹீரோயினை பற்றி தப்பாக போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போக 3வது அண்ணன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஓ அப்படியா, இருக்குது என்னோட பாட்டியை யார் கேவலப்படுத்தினாலும் அவங்கள விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளாஸ்குள்ளே போய் நேராக லின் பொண்ணுக்கிட்ட லின் ஒரு நல்ல பொண்ணாக எப்படி நடந்துக்கிறதுன்னு நீ சொல்லி தரியான்னு கேட்க அவளும் எல்லாரும் முன்னாடியுமே நல்ல பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறா. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சார் உன்கிட்ட கேள்வி கேட்டுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு சாருக்கு உன் மேலே லவ் வந்துட்டுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்போ தான் இதை கேட்ட ப்ரொஃபஸர் ஆமாம் லின் நீ
கரெக்டா சொல்லிட்ட. அப்ப எதுக்கு நீ தப்பு பண்ண? எனக்கு நல்லாவே தெரியும். நீ தானே ஹீரோயின பத்தி தப்பு தப்பா போஸ்ட்டா ஆன்லைன்ல போட்ட. இரு இரு உன்னை தேடி போலீஸ்லாம் வராங்கன்னு சொல்ல, போலீஸ் வந்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் அந்த சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ண கூப்பிட்டாங்கல்ல, அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வரா. கரெக்டாக அங்கே தாத்தா நிற்கிறாங்க. ஹீரோயின் கேட்குறா, என்னாச்சுடா, எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, தாத்தா சோகமாக முகத்தை வச்சுட்டு, அம்மா அம்மா உங்கள் ஃப்ரெண்டு வந்து இறந்து போக போகிறாங்க, இன்னைக்கு தான் கடைசி நாளுன்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நேராக தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. ஃப்ரெண்டு கிட்ட போய், நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, உடனே ஃப்ரெண்டு கேட்குறான், நான் ரொம்ப நாளாகவே உன் கூட செஸ் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டேன், வாரியா செஸ் விளாட்லாமான்னு கேட்க, இவங்க 2 பேருமே செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அவள் ஃப்ரெண்டு கிட்ட, என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே நீ இவ்வளோ வருஷமாக கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தேன்னு கேட்க, உடனே ஃப்ரெண்டு சொல்கிறான், சேச்சே நீ எந்த தப்புமே பண்ணலை, உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு தெரியுமா, நீ திடீர்னு இறந்து போயிட்ட, அப்போ உன்னோட பையனை பார்க்குறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இறந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட பையன் தனியாகவே நின்றுட்டுருப்பான். அவனை நிறைய பேர், ஏய் நீ ஒரு அனாதை, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டு அழ வச்சுருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு ஓடி போய் இந்த குட்டி பையன் பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாருடா, நான் உன்னோட அம்மா ஃப்ரெண்டு தான், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா, எனக்கு உன்னோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீயும் என்னோட பையன் மாதிரி தான் சொல்லிட்டு எடுத்து வளர்த்துருப்பான். இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது இவளுக்கு அழுகையாக வந்துடும். என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுகிட்டே இருப்பான். அதுக்கு ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ எதுக்கு அழுகிற, இங்கே பாரு, நான் தான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணேன், உனக்காக காத்துட்டு இருந்தேன், நீ எந்த தப்புமே பண்ணல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன், உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ நல்ல அம்மாவாக இருந்திருக்க, அதே மாதிரி நீ நிறைய சாதிச்சிருக்க, நான் இப்படியே செத்து போயிடுவேன் சரியா, நீ இன்னுமே சந்தோஷமா இரு, பாய், இதுதான் என்னோட கடைசி நிமிஷம்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடுறான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் எல்லாருமே அந்த ஃப்ரெண்டுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக போகிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இருக்கா. அப்போ தான் இந்த 5வது தம்பி சும்மா இருக்காமல், இந்த ஃப்ரெண்டு செத்து போனதை பார்த்தா என்னோட அப்பாவே செத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்பாவுக்கு கடுப்பாயிட்டு, டே என்னடா வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு கம்பு எடுத்து அடிக்க போகிறாங்க. அப்போ தான் தம்பி அழுதுகிட்டே, எப்படினாலும் ஒரு நாள் எங்கள் அப்பா செத்து போக போகிறாங்க, அதுக்கப்புறம் அண்ணா, 2வது அண்ணா, 3வது அண்ணா, 4வது அண்ணா, கடைசியாக தான் நானா, எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் தான் நான் சாக போகிறேனான்னு சொல்ல, அண்ணா எல்லாருக்குமே கோவமாயிட்டு, டேய் நாங்கள் செத்துற போகிறோன்னு ஏண்டா வாய் வச்ச, ஒன்று சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கும்மு கும்முன்னு கும்முறாங்க. அதை கேட்ட ஹீரோயின், ஆமல்ல, எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம், அதை பற்றி இனிமேல் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தும் போது ஜோயா பக்கத்தில் போய், இங்கே பாருங்க, இது முடிய என்னோட தாத்தா மட்டும்தான் என் கூட இருந்தாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க, உங்களை நான் பாட்டியாக கூப்பிடவா, நானும் உங்களை பாட்டின்னு கூப்பிடவான்னு கேட்க, ஹீரோயினும், கண்டிப்பாக நீ இனிமேல் என்னை பாட்டினே கூப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது 5வது தம்பிக்கு இன்னுமே அழுக வருது. ஜோயா ஹீரோயினை பாட்டின்னு கூப்பிட்டா அப்போ நம்ம எல்லாருக்குமே ஜோயா ஆன்ட்டியா, இனிமேல் நான் ஆன்ட்டினா கூப்பிடணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க, ஆனால் மற்ற அண்ணா எல்லாருமே சிரிச்சிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு போயாச்சு. இங்கே தாத்தா ஹீரோயின் கிட்ட, அம்மா நீங்கள் கேட்ட மாதிரி பாஸ்போர்ட், வீசா எல்லாமே எடுத்தாச்சு, அதான் வெளிநாட்டில் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் செஞ்சதுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்கல்ல, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல, ஹீரோயினும், ஆமாடா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே யாருக்கு தெரியுதுன்னா, இந்த லின் பொண்ணுக்கு தெரியுது. லின் பொண்ணு இப்போ தான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகுறா. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே, ஓ நீ அவார்டு வாங்க போறியா, என்ன ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டு உனக்கு என்ன அவார்டு, எல்லாத்தையுமே கெடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பாள். அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்க அங்கிளோட ஆஃபீஸில் தான் இருக்கும். அவங்க அங்கிளுக்கே தெரியாமல் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவா. இப்போது அவார்ட் ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவார்டு கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் எல்லாருமே உள்ளக்க வந்துடுவாங்க. இந்த பொண்ணுக்கு அவார்டு கொடுக்கக்கூடாது, இந்த பொண்ணு எங்கள் நாட்டு ரிசர்ச்சை திருடிட்டான்னு சொல்லிட்டு பழிய போடுவாங்க. இதை எல்லாத்தையுமே நியூஸில் இங்கே தாத்தா எல்லாருமே பார்ப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். அப்போ தான் இந்த 5வது தம்பி, நான் போய் என்னோட பாட்டியை காப்பாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொங்கி எழுவான். நாளாக தானே, டே மூடிட்டு உட்காருடா, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு தான் அண்ணா போயிருப்பாங்க. அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க,
அண்ணா உடனே அவங்க அப்பா கிட்ட, "அப்பா கவலைப்படாதீங்க, பாட்டி உங்கள பயப்படாம இருக்க சொன்னாங்கன்னு" சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். இங்கே ஹீரோயினை சுற்றி நிறைய போலீஸ் உட்காந்து நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் பதில் சொல்லுவா. அதுக்கப்புறம் ஹீரோயினை கோர்ட்டில் கூப்பிட்டு போவாங்க. கோர்ட்டில் ஹீரோயின் கிட்ட, "எதுக்கு வேற ஒருத்தங்க பண்ண ப்ராஜெக்டை உங்கள் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறீங்க? உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையான்னு?" கேட்க ஹீரோயின் எல்லார்கிட்டையுமே சண்டை போடுறா. "யார் அந்த ப்ராஜெக்டை செஞ்சா? நாங்கள் பண்ணோம். நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட்டு. எங்கள் டீச்சர் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக உயிரே விட்டுருக்காங்கன்னு" சொல்லிட்டு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட டீச்சர் தான் முதல்ல இந்த ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப இந்த ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஹீரோயின் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஹீரோயினும் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தூங்காமல் சாப்பிடாம வேலை பார்த்துட்டே இருப்பா. அப்போ கூட ஹீரோயினோட பையன் பக்கத்தில் போய், "அம்மா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, கஷ்டமாக இருக்கான்னு" கேட்டிருப்பான். அப்போ கூட ஹீரோயின், "அப்படிலாம் இல்லைடா, அம்மாவை மாதிரி நிறைய பசங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட நாட்டுக்காக கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன்னு" சொல்லிட்டு வேலை பார்த்துட்டே இருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த லாயர்லாம் உட்காந்துருப்பாங்களா, அவங்க கிட்ட சொல்லுவா, "இங்கே பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் என்னோட இது தான். என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு" சொல்லிட்டு ஒரு நாட்டுக்காரன் தானே எங்கள் ப்ராஜெக்டை திருடிட்டான்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த நாட்டுக்காரங்க கிட்ட இந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க முட்டையாக முழிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின், "இங்கே பாருங்கள், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு" சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் நிறைய போட்டு காமிப்பா. அதில் நம்பர் தான் இருக்கும். ஆனால் அந்த நம்பரை ரிவர்ஸில் போட்டேன்னா நிறைய எழுத்து எல்லாமே இருக்கும். "என்னோட கண்ட்ரிக்காக நான் நிறைய போராடுவேன், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணி காட்டுவேன்னு" சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இதை பார்த்தோன்னே ஜட்ஜ் எல்லாமே நம்பிடுவாங்க. இப்போ ஹீரோயினை வந்து விடுவிச்சிருவாங்க. ஹீரோயினுக்கு அவார்டு கொடுத்துருவாங்க. அப்போதான் அந்த லின் பொண்ணோட அங்கிள் வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. "என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் எல்லா விஷயத்தையும் கேமராவில் பார்த்தேன். இந்த விஷயம் எல்லாமே பண்ணது இந்த லின் தான். அவளை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியாச்சு. இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெளிநாட்டுக்கு டிக்கெட் போட்டுட்டேன், நீங்கள் சொந்த ஊருக்கு போகலான்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "நான் இப்போதைக்கு ஊருக்கு போகல, முதல்ல என்னோட ஹஸ்பண்டோட சமாதியை எடுத்துகிட்டு ஊருக்கு போகணுன்னு" சொல்லிட்டு காரில் அவங்க ஹஸ்பண்டோட சமாதியை எடுத்துகிட்டு போகிறா. அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வருது. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக இருந்தது. ஒரு தடவை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருப்பா, "உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமா, அந்த ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணுமான்னு" கேட்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பான், "ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் எனக்கு முக்கியம். நம்ம நாட்டுக்காக நான் ஏதாட்டும் சாதிச்சு காட்டுவேன்னு" சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஃப்ளைட் வெடிச்சு அப்படி இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஊருக்கு போயாச்சு. ஹீரோயின் தன்னோட இறந்து போன ஹஸ்பண்டோட அஸ்தியை எடுத்து பையன் கையில் கொடுத்து, "இதான் உங்கள் அப்பான்னு" சொல்ல, தாத்தாவும் அவங்க அப்பா கூட சந்தோஷமாக ஜாலியாக பேசினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பான். அடுத்த நாள் எல்லாருமே ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்க. அங்கே தான் இந்த 5வது தம்பி ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு, "நீங்கள் வாழ்க, என்னோட பாட்டி ஒரு பெரிய திறமைசாலின்னு" சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணா சொல்லுவாங்க, "என்னடா தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்க, இது கூட எழுத தெரியாதான்னு" கேட்க அப்பாவும் திட்டுவாங்க. "ச்சே, உன்னை போய் படிக்க வச்சேன் பார்த்தியா, நீ ஒரு பெரிய முட்டாள்" சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் இந்த 2வது அண்ணா பார்ப்பாங்க. அந்த போஸ்டரை பார்த்துட்டு, "டேய், இது நீ எழுதுனது கிடையாதே, தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. அண்ணாவோட குட்டி பொண்ணை வச்சு தானே எழுத விட்ட. டேய், உனக்குலாம் வெக்கமாவே இல்லையான்னு" கேட்க அதே மாதிரி அண்ணா மறுபடியும் அந்த போஸ்டரை பார்த்துட்டு, "டேய், இந்த போஸ்டர் பார்த்தா புகழ்கிற மாதிரி இல்லை. இது எங்கே ஒட்டி வைக்கலாம் தெரியுமா? வெளியே இந்த பொம்மைலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, ஏதாட்டு பில்லி சூனியெல்லாம் உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு, அந்த மாதிரி வேணும்னா ஒட்டி வைக்கலாம். அதுக்கு தான் லாக்கி போடுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு தம்பி ஓடி போய் 4வது அண்ணாவை கட்டி பிடிச்சிட்டு, "அண்ணா, நீயாட்டு என்ன கலாய்க்காதன்னு" சொல்ல, 4வது அண்ணாவும், "போடா போடா, உன்னை கலாய்க்கிறதுக்கு கூட நீ தகுதி இல்லைன்னு" சொல்லிட்டு நல்லாவே கலாய்ச்சி விட்டுடுறான். அதுக்கப்புறம் தம்பி ஹீரோயின் கிட்ட போய், "பாட்டி பாட்டி, இந்த போஸ்டர் நானே பண்ணது அழகா இருக்கான்னு" கேட்க, "ரொம்ப அழகா இருக்குடான்னு" சொல்லிடுறா. உடனே 5வது தம்பி எல்லா அண்ணாக்கிட்டேயும், "பார்த்தீங்களா, பாட்டிக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும், நான் தான் அவங்களோட செல்ல பேரன்னு" சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்க எல்லா பேர பசங்களுக்கும் ரொம்ப கடுப்பாயிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட போய், "பாட்டி, நான் தானே உங்கள் நல்ல பேரன், சொல்லுங்க சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருமே அங்கே டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்க தாத்தாவும் சும்மா இருப்பாங்களா? தாத்தாவும் ஹீரோயின் கிட்ட போய், "அம்மா அம்மா, நான் தானே உங்களுக்கு முக்கியம், அவங்களாம் முக்கியம் இல்லைம்மா, ப்ளீஸ்மா, நான் தான்" சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. அதே சமயம் இங்கே ஒருத்தன் வந்து பைக் ஓட்டிட்டு வரான். தெரியாதனமாக ஒரு ஆள் மேலே மோதிடுறான். அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். இவங்க ஹஸ்பண்டும் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க போல இருக்கு. எந்திரிச்சு, "எங்கே என் பொண்டாட்டி, எங்கே என் பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூப்பராக மூவியை முடிச்சிட்டாங்க.
தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த மூவிய பார்த்ததுக்கு. இந்த மூவி புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட் புதுசா ஹைப்புன்னு சொல்றாங்களா, அதையும் பண்ணிருங்க. தேங்க் யூ செல்லக்குட்டீஸ். பாய்.